ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க. ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீக்கு கொண்டாடுற, ஓகேவா? இதை நேம் வந்துட்டு டெசரபிள் நைட் வித் அன்னோன் பர்சன். ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு பெட்ரூம் காமிச்சிருக்காங்க. அந்த பெட்ரூம் ரொம்ப அழகாக டெக்கரேட்டாக இருக்குது. எனக்கு வெட்டிங் நைட்டு, அதுக்காக இப்போது அந்த பெட்டில் ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. க்யூட்டாக அந்த டெக்கரேஷனாக பார்க்குறாங்க. ஆமாம், இது ஒன்று தான் இப்போ குறைச்சிருப்பாரு. எப்படி சொல்லி உட்காந்துருக்காங்க, க்யூட்டாக கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. வரட்டும், நான் அவன்கிட்ட கேட்கணும். அவன்கிட்ட பேசாமல் அவன் டச் கூட பண்ணக்கூடாது, விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க க்யூட்டா. இப்போ அந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. அந்த பர்சன் பார்க்குறாங்க. டர்ன் பண்ணி பார்த்தாக்கா அங்கே ஒரு பர்சன் செம்ம ஹாட்டாக கோல்டு லுக்கில் அவ்வளோ ஹேண்ட்ஸ் பேண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த டோர் லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இந்த பர்சன் அவங்க பார்த்து எழுந்துச்சு நிற்கிறாங்க. ஜிமினா, அங்கே பாரு, நீ மனசில் நினைக்கிறதும் கேட்டு ஓகேவா, அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. 1 வீக்காக அவன்கிட்ட பேச முடியல. அவன்கிட்ட என்னால் பேச முடியல. அவன் பாட்டுக்கு வந்தான். 3 இயர்ஸ் எங்கே போய் ஒடிஞ்சதானே தெரியல. ஸோ அதெல்லாம் வந்தான். வீட்டில் வந்து வாலன்ஸ் கேட்டான். அவங்க வீட்டில் உள்ளவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. மேரேஜ் நடந்துச்சு. நான் அந்த 1 வீக் அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணேன். இவனு மேரேஜ் ஸ்டாப் பண்ணவும் ட்ரை பண்ணேன். ஆனால் என்ன முடியல, இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் அப்படி மெதுவாக க்ளோஸாக கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு அந்த பர்சனை பார்க்குறாங்க. அந்த பர்சன் அப்படியே அவங்க மறைச்சி பார்க்குறாங்க. ஆனால் கோவத்தில் கூட ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த பர்சன் பார்க்குறாங்க. பரவாயில்லையே, என் ஒய்ஃப் கோவத்தில் கூட ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த பர்சன் பார்க்குறாங்க. இங்கே பாரு, நீ எதுக்காக மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்காக மேரேஜ் பண்ணிட்டாங்க, இந்த ஒய்ஃபு மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நானும் ஒய்ஃபில் சொல்கிறேன், என் ஹஸ்பண்ட் இல்லை சொல்கிறாங்க. அப்படியா, நான் ஹஸ்பண்ட் இல்லையா, நீ என் ஹஸ்பண்ட் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ நமக்கு யாரும் சொல்கிறாங்க, எனக்கு யாரும் தெரியாத பர்சன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா, ஆமாம், எனக்கு யாரும் தெரியாத ஒரு அன்னோன் பர்சன் சொல்கிறாங்க. ஓகே, அன்னோன் பர்சன் கூட தான் 4 மந்த் ஒன்றா இருந்தியா சொல்கிறாங்க. இங்கே பார்த்து கேட்க சொல்கிறாங்க. சொல்லு, அன்னோன் பர்சன் கூட தான் 4 மந்த் ஒன்றா இருந்தியா அப்படி கேட்குறாங்க. அதில் வீட்டுக்கு அதில் லைக் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ வேறு எது பேசி என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. அப்படியா, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், டிஸ்ட்ராக்ட் ஆகதே நான் சொல்கிறாங்க. பாரு ஜேக்கி, நான் வந்துட்டு பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பர்சன் பார்க்குறாங்க. இதெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்தா பேசணும் போல தோணுது சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தா பேசணும் போல தோணுதை சொல்கிறாங்க. இப்போ பாரு ஜேக்கி, இந்த தப்பாக பேசுறது ஓகேவா சொல்கிறாங்க. நான் தப்பாக பேசுகிறேன், என் ஒய்ஃப் கூட இப்படி பேசணும் அப்படி தான் பேசிட்டு இருக்கேன் அப்படி ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிமின் இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி ஜிம்மி பேச கப் பண்ணுறாங்க. என்ன ஜிம் பார்க்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. எல்லாரும் கத்திக்கிறது தவிர அவருக்கு டச் பண்ணுறது அப்படி அமைதியாகிறாங்க. அங்கே பாரு ஜேக்கே சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி ஜிம்மி பேச கப் பண்ணிட்டு அதுக்கு அந்த பிக் ஹேண்டில் குட்டியோட பேச பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. லைக் ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. ஐயோ, ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. பாரு, நான் வந்துட்டு பேசணும், நான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி கிட்ட போயிட்டு ஜிம்மி பார்க்குற ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஓகே, நீட்டு பேசலாம் ஓகேவா, எனக்கு தெரியும் உனக்கு என்கிட்ட கேட்குறதுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஓகேவா, நீ கண்டிப்பாக கேட்க தான் போகிறேன். நீ கேள்வி நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன் ஓகேவா, நான் சொல்ல தான் போகிறேன். ஆனால் இப்போ சரியாக சொல்கிறாங்க. என்னத்துக்கு இப்போ ஓகேவா, இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் சரியாக சொல்கிறாங்க. ஒர்க்கா, என்ன ஒர்க்காக சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. சைடில் பார்த்தாக்கா அங்கே ஒரு டேபிளில் லேப்டாப் இருக்குது. எனக்கு ஒர்க் நிறைய இருக்குது ஓகேவா. 1 வீக்கான மேரேஜ் ஒர்க் பார்த்ததால இல்லை ஒர்க் இந்த ஆஃபீஸ் ஒர்க் பார்க்க முடியாது போயிடுச்சு ஓகேவா. நான் கண்டிப்பாக அது பண்ணி அந்த ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறியா சொல்கிறாங்க. என்னன்றது, ஆமாம், எனக்கு மார்னிங் மேரேஜ் ஈவினிங் ரிசப்ஷன் சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருந்திருப்பேன். இப்போ ரெஸ்ட் எடுக்கிறியா, நான் போய் ஒர்க் பார்க்குறேன் சொல்கிறாங்க. மார்னிங் எழுந்திரிச்சு நீ கேட்குற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறேன் ஓகேவா. இதுக்கப்புறம் 24/7 உன் கூட தான் இருக்க போகிறேன். ஓகே, நீ கேட்குற கொஸ்டினுக்கு அழகாக ஆன்சர் பண்ணுறேன். இப்போதைக்கு நீ தூங்குறியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறேன். இப்போ தூங்குறியா செல்லாம் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. என்னடம்மா சொல்கிறாங்க. வெட்டிங் நைட்டுக்கு இவ்வளோ தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இவன் என்ன சொல்கிறான். ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க. தூங்குற சரியாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. தூங்குற சரியாக சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. வா உட்கார சொல்கிறாங்க. ஜிம் பெட்டில் உட்காராங்க. ஜெயிக்க பார்க்க படுத்து போக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. படுத்து போக சொல்கிற ஜிம் படுத்துறாங்க. இப்போ ஜேகே பேங்க்கில் எடுத்து கவர் பண்ணி டேப் பண்ணி தராங்க. ஜிம்முக்கு புரியுது. என்னடா இது, இவன் என்னென்ன பண்ணுவான்னு நினச்சிருந்தேன். நான் கூட இதில் ஸ்டாப் பண்ணணும், இதில் வேண்டாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் அவரே வேண்டான்னு சொல்கிறான். ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜேகே தான் ஜிம்முக்கு அழகாக டேப் பண்ணி தராங்க. தூங்கம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் தூங்குறாங்க. ஜிம் ஜேகே பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கு டயர்டாக தான் இருக்குது. ஏன்னா மார்னிங் மேரேஜ் நடந்திருக்கும். ஈவினிங் ரிசப்ஷன் வச்சுருப்பாங்க. 2த்துக்கும் மேக்கப்லாம் போட்டு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி டயர்டாக இருப்பார். இப்போ நம்ம ரெஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஜேகே வந்து டேப் பண்ணி தராங்க. ஜிம் அழகாக தூங்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் ஐஸ் க்ளோஸ் பண்ணி தூங்கிட்டாரு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஓகே, அப்போ ஜேகே தான் பார்த்துட்டு சரி ஓகே சொல்லி போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டு அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் டைம் 3:40 ஆகுது. அப்போ வந்து ஒர்க்கு ஃபினிஷ் ஆகுது. அப்பாடா 1 வீக்கான ஒர்க்கு 1 டேல பார்த்துருக்கேன். அப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஓகே, அப்போ சொல்லி லேப்டாப் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பாடி லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்படியே வெட்டுக்கு வராங்க. வெட்டுக்கு வந்து பார்த்தா இந்த பக்கம் இந்த பக்கம் டர்ன் பண்ணியிருப்பாங்க. டர்ன் பண்ணிட்டு ஃபேஸ் க்யூட்டாக ஃபேஸ் கவர் பண்ணிட்டு அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. தெரியுமா, இந்த மொமெண்ட் வந்து என்னோட ட்ரீம் தெரியுமா, நீ என்னோட ஒய்ஃபா என்னோட ஹஸ்பண்டாக வந்து ட்ரீம் தெரியுமா, இந்த மாதிரி 1 டே நீ என் கூட இருக்க மாட்டேன் சொல்லிட்டு 4 மந்த்ஸ் ஒன்றா தான் இருக்கும். இன்னும் சொல்ல மாட்டேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் வாழ்ந்தோம். ஆனால் என்ன பண்ணுறது, நம்மகிட்ட லவ் சொல்லவே இல்லை, நீ என்கிட்ட லவ் சொல்லலை. ஆனால் நம்மகிட்ட போய் லவ் பண்ணோம்.
சொல்ல முடியாத சுச்சுவேஷன். உன்னை விட்டுட்டு சொல்லாமல் கிளம்ப போயிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கைடா, எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு. கண்டிப்பாக எனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு நான் சொல்லிட்டு போனாலும் சொல்லாமல் போனாலும் எனக்கு வெயிட் பண்ண நம்பிக்கை இருந்துச்சு. அதேமாதிரி வெயிட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி தெரியுமா, என் அப்பா கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டேன் தெரியுமா, எனக்கு ட்ரூ லவ் கிடச்சிருச்சு. நான் ட்ரூ லவ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. பார்க்குறேங்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க செல்லம். எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, 3 இயர்ஸ் மிஸ் பண்ணேன். அவ்வளோ பெயின்ஃபுல். ஆனால் அந்த 3 இயர்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்த ஒரே விஷயம் தெரியுமா, நீ கூட இருந்ததில்ல அந்த 4 மந்த்து. அந்த டே மறக்க முடியாது தெரியுமா. ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட். எவ்ரி டைம் அதை நினச்சி பார்க்கும்போது ஏதோ அன்றைக்கி தான் அதெல்லாம் நடந்த மாதிரி இருக்கும் தெரியுமா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 3 இயர்ஸ் நான் வந்துட்டு சர்வே பண்ண ரீசனே அந்த மெமரிஸ் மட்டும்தான். அந்த மெமரிஸ் மட்டும் என்கிட்ட இல்லை, அவ்வளோதான். சரியான என்னைக்கு ஏதோ ஆயிருக்கும் அப்படி ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம்மி கிட்ட தூங்குறாங்க. ஜெயிக்க கிட்ட வந்து ஜிம்மி டைட்டாக குடிக்கிறாங்க. அவர் எப்படினாக்கா அவருக்குள்ளே வச்சுட்டு பறிச்சிக்கிறாரு. ஜிம்மி ஜெயிக்கிற செஸ்ல அப்படி டைட்டாக ஹைட் ஆகிறாங்க. அப்படி எப்படினாக்கா அப்படியே வந்து அந்த மாதிரி தூங்கிட்டு தான் இருக்காரு. இவர் தான் டைட்டாக ஹக் பண்ணிப்பாரு. ஜிம்மி தூக்கத்துலேயே அப்படி அவர் பேச ஜிம்மி ஜெயிக்க செஸ்ல வச்சு ஹக் பண்ணுறாங்க. ஜெயிக்க அது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஜெயிக்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தூங்கு டேப் பண்ணுறாங்க. ஜிம்மி தூக்கத்தில் டைட்டாக ஸ்விங்கி இருப்பார். இந்த பக்கம் ஜெயிக்க தான் டேப் பண்ணி தராங்க. ஒரு குழந்தைய டேப் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம ஜிம்மி ஜெயிக்க டைட்டாக ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெயிக்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி டேஸ் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இதை ட்ரீம்டா, எப்போலாம் அந்த டே வரும்னு நினச்சிட்டு தெரியுமா. என்னோட ஒய்ஃபாக எப்போ அப்படி பக்கத்தில் தூங்குவான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசைப்பட்டேன். அந்த டே வந்து ஃபுல் ஃப்ளாட்ஸ் தெரியுமா, செம்ம ஹாப்பியாக இருக்கிற எனக்கு. ஜெயிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க நினச்சி பார்க்குறாங்க ஜிம்மி ஜெயிக்க லைஃப்பில் எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டேன். அப்படி ஸ்டோரிக்குள்ள போகிறாண்டா. 3 இயர்ஸ் பிஃபோர் இங்கே ஒரு பீச்சை காமிச்சிட்டு இருக்காங்க. டைம் வந்து கரெக்டாக இப்போ நைட்டு ஒரு 10:30 10:30 இருக்கும். அந்த பீச்சில் யாருமே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது அந்த டைம் பார்க்குறதுக்கு. ஆனால் அங்கே அந்த பீச் ஓரத்தில் ஸ்டோன்லாம் இருக்குல்ல, பெரிய பெரிய பாறைங்கள்லாம் இருக்குல்ல, அந்த பாறையில் ஒரு பர்சன் உட்காந்துட்டு இருக்காங்க. கையில் ஒரு ட்ரிங்க் பாட்டில். அப்படியே ஒரு மாதிரி கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி கோவமாக கண்ணில் ஒரு மாதிரி கண்ணீர் அப்படியே சொல்லிட்டே இருக்குது. இதை யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது. நான் சொல்கிறேன் எனக்கு விடுங்க, எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேணாம் இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்லிட்டு சொன்னால் கேட்டதானே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. யாரோ ஒரு பர்சன் தப்பு பண்ணாக்க நான் அப்படியே எதுவும் சொல்லிட்டு அப்படின்னு ஒரு நினைப்பு தான். அப்படி என்னை பற்றி ஃபோர்ஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சு என்ன தான் பண்ணுறது. நான் எவ்வளோ தான் நானும் தாங்கிப்பேன். எனக்கு முடியவே தெரியுமா, எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு நைட்டு போகிறது பிடிக்கல. செகண்ட் அது இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புகிற சுத்தமாக பிடிக்கல. என்ன பண்ணுறது, ஒரு பக்கம் அம்மாவோட ஹெல்த் இஷ்யூ, இன்னொரு பக்கம் அப்பாவோடைய மென்டல் டார்ச்சர், முடியல அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் சொல்லிட்டு எவ்வளோத்தை பார்ப்பேன் அப்படி சொல்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. ரொம்ப டயர்டாக நம்பிடுறாங்க. நீ ஏன் அப்படி பண்ணிட்டு போனீங்க, நீங்கள் பாட்டுக்கு ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டீங்க. நீங்கள் அவங்க பிடிச்ச பாசம் மேட்ச் பண்ணிட்டு போயிட்டீங்க. அப்பாவோட பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே நம்ம பண்ணிட்டு போயிட்டீங்க. ஆனால் அப்பா நினைக்கிறாங்க பாருங்க, இப்போ இப்படிலாம் பண்ணிட்டு போன ரீசன் வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டு போனதுல நான் கஷ்டப்பட்டேன். அப்புறம் அம்மா 2 பேரும் சஃபர் ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேலையாக ஃபைட் பண்ணி வாங்கலாம்ல, எதுக்கு போனத்தனமே ஓடி போய் மேட்ச் பண்ணிக்கிறீங்க. அது நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா. ஒரு வேலை நீங்கள் கேட்டு அவர் புரியாத மாதிரி நோ சொல்லியிருந்தா பரவாயில்ல. நீங்கள் கேட்காம சொல்லாமல் கிளம்ப அவர் அவமானப்படுத்திட்டு போயிட்டீங்க தெரியுமா. இப்போ பாருங்கள் உங்களுக்கெல்லாம் சேர்த்து நான் அம்மா தான் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே கொஞ்சம் ஜேகேடா ஓகேவா, ஜேகே தான் அப்படி கையில் ட்ரிங்க் பாட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் ஏற்படுத்தின அவமானத்தை நான் சரி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு அப்பா என்னெல்லாம் பண்ணுறது தெரியுமா. எனக்கு வெளியே போக பிடிக்கல. எனக்கு மேரேஜை பற்றி இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது தெரியுமா. ஆனால் அவர் ஃபோர்ஸ் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப நார்மல் லைஃப் வாழணும்னு ஆசை. நீங்கள் விட்டு போன பிஸ்னஸ் எல்லாத்தையும் இப்போ ஏன் தள்ள கட்டி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு அப்புறம் நான் தான் சுமந்துட்டுருக்கேன் தெரியுமா. எனக்கு அது கூட கஷ்டம். நீங்கள் போனீங்களே எங்கே இருக்குன்னு ஒரு வார்த்தை ஃபோன் சொல்லலாம்ல. அம்மா பாவம் இங்கே எவ்வளோ சஃபர் ஆகணும் தெரியுமா. நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, கஷ்டப்படுவீங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டு ஈஸியாக போயிடுறீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க சிப்ளிங்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா பாவம் தினம் தானே அவங்க நினச்சி சரியாக சாப்பிட்றது இல்லாத தூங்குறது இல்லை. அவங்க ஹெல்த் இஷ்யூவும் வந்துருச்சு. மென்டலி அவங்க வந்துட்டு அஃபெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு உட்காந்துருக்காரு. அவங்க ஜேகே ட்ரிங்க் பாட்டில் கை வச்சுருக்காங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜெக்குக்கு ஒரு சவுண்டு கேட்குது. ஜெக்கு திரும்பி பார்க்குறவங்க பார்த்து அச்சிச்சோ உடஞ்சிச்சா, வாங்கிட்டு வந்து 2 பாட்டு தான் ஒன்று உடஞ்சி போச்சு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அலையே இவ்வளோ வேகமாக அடிக்குது. இதில் தான் பார்த்து தட்டி விடுச்சேன். அந்த அலை வந்து ஹேண்டை தட்டி விடுச்சு. இல்லை அது மாதிரி தப்பு சொல்லக்கூடாது. நான் தான் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்கலாமோ. 2 பாட்டில் ஒரு பாட்டில் போயிடுச்சு அப்படி பார்க்குறாங்க. சரி ஓகே இது ஒன்று போதுமா, இது போதும் இன்றைக்கி எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்னவோ தெரியல, இன்றைக்கி எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த ஜாப் போனால் போயிட்டு போகுது. ஓகே ஜாப் பண்ணால் பெரிய கஷ்டமே இல்லை. ஆனால் அப்படி ஒரு கம்பெனியில் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிற பர்சன் கூட ஒர்க் பண்ணாமல் இருக்கான்னு தெரியுமா. வேஸ்ட் ஹார்ட் ஒர்க் மட்டும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இன்றைக்கி லைஃப் எடுத்த டிசிஷன் நான் வந்து பெஸ்ட்டாக தான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. ஒரு பர்சன் பார்த்துட்டு நினச்சிருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த ட்ரிங்க் பாட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு சோஜி டாக்டர் சோஜி ஓப்பன் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதே எல்லாத்தையும் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறான் அந்த பையன், பார்க்க சின்ன பையன் தெரியலாம். அப்படி பார்க்குறேன். எனக்கு அவங்க பாடி ஷேப் அப்படி ரொம்ப குட்டி பையனா ரொம்ப லீனாக இருக்காங்க. அதோட ஸ்லிம்மாக இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு தெரியுது. குட்டி பையனாக தெரியலாம் பார்க்கறதுக்கு. இங்கே என்ன பண்ணுறான் அந்த டைமில் அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஒரு பர்சன் ட்ரான் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து பயந்துறாங்க. சொல்கிறாங்க என்ன பண்ணுறான்னு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க என்ன பண்ணுறா கேட்குறாங்க. ட்ரிங்க் பண்ணுறா சொல்கிறாங்க. இந்த டைமில் இங்கே பண்ணுற தனியாக சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க என்ன பண்ணுறது கேட்குறாங்க. இவர் யார், எதுக்கு என்ன கொஸ்டின் பண்ணுறாரு பார்க்குறாங்க. ஆமாம் ஃபஸ்ட்டு நீங்கள் யார் கேட்குறாங்க. அந்த பசங்க பார்க்குறாங்க. நான் யாருன்னு இருக்கா இருக்கட்டும், நீ என்ன பண்ணுறக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க கிட்டே வா சொல்கிறாங்க.
நான் வரமாட்டேன் சொல்கிறாங்க. பாரு பயப்படாத உங்ககிட்ட வா சொல்கிறாங்க. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னா தெரியாத ஒரு அன்னோன் பர்சன் கிட்டலாம் சொல்கிறாங்க. இப்படி பர்சன் பார்க்குறாங்க. நான் வந்து பொறுக்கையே போகட்டல சரியா அங்கே வாசல் கூப்பிட்றாங்க. இல்லை சொல்லிட்டாங்க வா அப்படி கூப்பிட்றாங்க. இப்படி பசங்க பார்க்குறாங்க. போலாமா வேண்டாம் வா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்க்குறாங்க. பார்த்தா ஜென்டில்மேனாக தெரியுறாரு. போவோம்மா சரி போவோம் அப்படி சொல்லிட்டு ட்ரிங்க் பால் எடுத்துகிட்டு கிட்ட வராங்க. என்னங்க ஜிம் கேட்குறாங்க. அந்த பசங்க ஜிம் டாக்டர் அந்த பசங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க. உன் பேர் என்ன கேட்குறாங்க. அது இதுக்கு உங்களுக்கு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு சொல்லு உன் பேர் என்ன கேட்குறாங்க. என் பேர் ஜிம்மின்னு சொல்கிறேன். ஓகே ஜிம்மிங்க பாரு நீ பார்க்குறது சின்ன பையமாக இருக்குது அந்த டைம் என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க நானும் சின்ன பையனில் சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறேன் பார்த்தது தெரியும் சொல்கிறாங்க. இல்லை நான் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்காங்க சின்ன பையனை தெரியல நான் சின்ன பையனா இல்லை ஓகேவா எனக்கு வந்துட்டு 22 இயர்ஸ் ஆகுது சரியா சொல்கிறாங்க. 22 இயர்ஸ் ஆமாம் 22 இயர்ஸ் ஆகுது நான் பெரிய பையனாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதை ட்ரிங்க் பண்ண வந்தேன் சொல்கிறாங்க. மனசு கஷ்டமாக இருந்துச்சா ஏன் என்னாச்சு சொல்கிறாங்க. ஆமாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யார் நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நான் இருக்கு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படி கேட்குறாங்க. அந்த பசங்க பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி லோன்லேயே ஃபீல் ஆனிச்சு. கொஞ்சம் நல்லா தனியாக தான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்துச்சு. கொஞ்சம் லோன்லியாக தான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதான் இங்கே வந்தா சொல்கிறாங்க. அப்படியா ஏன் என்னாச்சு இப்போ கேட்குறாங்க. நம்ம ஜிமின் ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அம்மா உங்கள் பேர் என்ன சொல்கிறாங்க. என் பேர் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்குன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு ஜங்கு உங்களுக்கும் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸில் சேம் ப்ராப்ளம் அப்படி தான் சொல்கிறாங்க. சேம் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் ஜெக்கி கேட்குறாங்க. அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்கள் கிரெடிட்டெல்லாம் மற்றவங்க போயிருக்கும் ஒர்க்கும் கோவம் வந்திருக்கும் நீங்களும் உங்கள் டீல் அதுக்கு இப்படி வந்திருப்பீங்க அப்படி தானே சொல்கிறாங்க. ஜெக்கி புரியாமல் பார்த்துருக்காங்க. என்ன சொல்கிறேன் கேட்குறாங்க. அதான் எனக்கு நடந்த மாதிரியே சொல்கிறாங்க. உனக்கு நடந்துச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னத்தை சொல்கிறாங்க 2 இயர்ஸ் பிஃபோர் சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் பிஃபோர் சொல்கிறாங்க. ஒரு கம்பெனி ஜாபுக்கு போனால் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. எனக்கு 2 months முன்னாடி ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. எங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு டீமில் போட்டாங்க சொல்கிறாங்க. டீமில் ஆமாம் ஒரு டீமில் போட்டாங்க. நானும் டீமில் ஜாயின் பண்ணேன். அங்கே இருக்கவங்க சீனியராக இருந்தாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நாங்கள் ஜூனியர் தானே எனக்கு நிறைய ஒர்க் கொடுத்தாங்க. எனக்கு ஒர்க் பண்ண பிடிக்கும் சார் சொல்லிட்டு நானும் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. போக அவங்க எப்போவுமே இருக்கிறாங்க இப்படிலாம் எங்களுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி யூஸ் பண்ண ஆமாம் கேட்டால் நீங்கள் ஜூனியர் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க நாங்கள் சொல்லி கேட்கணும்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நாங்களும் சொல்லிட்டு தான் கேட்கணும். இப்படி தான் இருக்கும் ஆஃபீஸ்னா எல்லாரும் சீனியராக இப்படி தான் இருப்பாங்க ஜூனியராக இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அவங்க சொல்லிட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. டேஸ் போக நான் எல்லாமே ஒர்க் பண்ணேன் ஆனால் எனக்கு இந்த கிரெடிட்டுமே கிடைக்காது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு வந்து 2 months முன்னாடி ஜாயின் பண்ண அந்த பொண்ணு கூட கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமே கிரெடிட் கிடைக்குது. எல்லாருமே இப்படி லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் இப்படி போகிறாங்க. நான் ஒரே குரூப்பில் தான் இருக்கும் ஒரு டீமில் இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் இப்போ ப்ரொமோஷன் கிடைக்குது நல்லா சார்ஜ் கிடைக்குது. ஆனால் நான் அவ்வளோ ஹார்ட் பண்ணி எனக்கு எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. எதுவுமே இல்லை ஏன் சொல்கிறாங்க. எனக்கும் தெரியல. நான் ஸ்டார்டிங்கில் கேட்டேன் 6 months ஆஃப்டர் நான் கேட்டேன். அப்போ கேட்டாங்க இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே இதுக்கு ஆசைப்படுற ப்ரொமோஷனுக்கு சார்ஜிக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி சொன்னாங்க. நானும் சரி ஓகே சொல்லி வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. நான் கேட்டேன் அந்த பொண்ணு 2 months பிஃபோர் தான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை அந்த பொண்ணு ஒர்க் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்போ நான் ஒர்க் பண்ணு கேட்டதுக்கு இல்லை அந்த பொண்ணு கொஞ்சம் கஷ்டப்படுற காமிஸ் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொன்னாங்க. நானும் சரி ஓகே சார் அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஒவ்வொன்றா இப்படி போணுச்சு எனக்கு என்ன பண்ணு தெரியல. எனக்கு அந்த கம்பெனி அப்பாவோட ஃப்ரெண்டோட கம்பெனி சொல்கிறாங்க. ஃப்ரெண்டோட கம்பெனி ஆமாம் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட கம்பெனி தான். அவர் அதிகமாக இருக்க மாட்டார். அவங்க மேனேஜர் அப்புறம் அவங்களோட கசனோட பையன் அவர் தான் அவங்க கம்பெனி மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவருக்கு அந்த பையன் தான் அவங்க மேனேஜ் பண்ணுறது பார்த்துக்கிட்டா. நானும் சரி சொல்லிட்டு இன்றைக்கி சரியாயிட்டு நாளைக்கு சரியாயிட்டு எவ்வளோ டைம் எங்கள் டீம் லீடர்கிட்ட சொல்லி பார்த்தேன். அவங்ககிட்ட நானும் ஒரு டைம் கூட அவன் சொல்கிறது கேட்கவே மாட்டான் சொல்லிட்டு நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேன். அவன் சொல்கிறப்ப கூட எனக்கு கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருந்தான். இங்கே பாரு நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்க வந்து சைன் பண்ண அதுக்கு ப்ரொமோஷன் வாங்கி தரேன் கிரெடிட் வாங்கி தரேன் அப்படியே சொல்லலாம். தவிர ஒரு டைம் கூட எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டோ இல்லை எனக்கு ஒரு ப்ரொமோஷன் எதுவுமே வாங்கி தரவே இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அதுக்கு நான் பொறுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு டைம் ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ எனக்கு டீமாக தான் பண்ணுவோம். அப்போ எல்லாரும் நேம் போட்டிருப்பாங்க அதிகமாக அதை ஒர்க் பண்ணுவேன். ஆனால் பெருசாக எடுத்துக்க முடியாது. எனக்கு ஒர்க் பண்ண பிடிக்கும் ஸோ நான் பண்ணுவேன். ஆனால் எல்லா டைமும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைமும் சொல்லிட்டு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரீமாக என்ன கேட்குறாங்க 5 பேர் சொல்கிறாங்க. இல்லை நான் மட்டும் தனியாக பண்ண ப்ராஜெக்ட் சொல்கிறாங்க. தனியாக ஆமாம் எங்களோட டீமில் எல்லாரும் ட்ரிப் போயிருந்தாங்க. என்ன தவிர சொல்கிறாங்க. ஏன் நீ போகலாம் சொல்லி கேட்குறாங்க. இல்லை என் ட்ரிப் ஒரு பெருசாக ஐடியா இல்லை. எனக்கு நம்ம ட்ரிப் போனாக்கா நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் நம்மளோட கொலைக்காக நல்லா இருக்கணும் நல்லா பேசுகிறவங்களா இருக்கணும். எனக்கு அப்படி யாருமே எனக்கு அனுபவம் செட் ஆகலை. அவங்க எல்லாரும் எப்படினாக்கா என்கிட்ட ஒர்க் வாங்கிப்பாங்க என்கிட்ட என்னை பற்றி காசு பேசுவாங்க. நானும் சரி ஓகே சில பேச கண்டுக்க மாட்டேன். அவங்க ட்ரிப் போனாக்கா சரி வர சொல்லி விட்டுட்டேன். நான் மட்டும் அவங்க ஒர்க் போகாதனால நான் மட்டும் ட்ரிப் அவங்க கூட போகாதனால கூப்பிட்டாங்க. ஆனால் அவங்க போனாக்கா எப்படி அவங்க வந்து யூஸ் தான் பண்ணுவாங்க சொல்லிட்டு நான் போகவும் இல்லை. அதில் போகிறப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துட்டு போனாங்க. நான் முடிவு பண்ண சொல்லிட்டு நம்ம தனி தானே பண்ணுறோம் இதுக்கான கிரெடிட் நம்மளுக்கே வரும்னு சொல்லிட்டு நானும் ஆர்டர் பண்ணேன். 4 days நைட்டு தூங்காமல் கொள்ளாமல் அந்த ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறாங்க. சரியே சொல்கிறாங்க. நான் பண்ணி கொடுத்தா ரிட்டன் வந்து பார்க்குறேன். அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுற டீம் லீடர்கிட்ட சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க.
அதில் அவங்க எல்லாரோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சொல்கிறேன் எனக்கு ஆமாம் நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் பண்ணுது. அவங்க ஒரு சிங்கிள் ஒர்க்கோட அவங்க பண்ணவே இல்லை. எவ்ரி ஒர்க்கு ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் நான் பண்ணது 4 டேஸாக தூங்காமல் கொள்ளாமா. இப்போ பாருங்க சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறவங்க பார்த்தா ஆயிஸில் லைட்டாக டார்க் சர்க்கிள் தெரியுது. பார்த்தீங்களா ஆயிரம் கூட வந்துருச்சு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டிருக்கேன் குரூப் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்கன்னா அவங்க எல்லாரோட பேரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் என் பேர் லாஸ்ட்டில் சொல்கிறாங்க. என்ன செக்கி சொல்கிறாங்க. ஆமாம் லாஸ்ட்டில் எப்படி இருக்கும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எப்படி இருக்கும். எனக்கு ரொம்ப கோவம். இது கூட ஒரு டைம் வந்து நடந்துச்சு. அப்போ கூட அந்த ஃபெஸ்டிவல் டைமு எல்லாரும் அவங்க ஓன் நேட்டிவ் போனாங்க. நான் போகவே இல்லை. ஸோ நான் இந்த ஒர்க்கை நானே பார்த்துட்டேன் எல்லா ஒர்க்கையும். அப்போ எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் இந்த டைம் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. நான் நைட்டு பார்க்க தூங்காமல் இருக்கேன். நான் பண்ண ஒர்க்குக்கு மற்றவங்க கிரெடிட் எடுத்துக்கிட்டா நான் எப்படி போட்டுப்பான் சொல்கிறாங்க. இப்போ செக்கி பார்க்குறாங்க. அப்படி என்ன பண்ண சொல்கிறாங்க. எனக்கு சரியான கோவம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. எனக்கு கோவம் வந்துச்சு. நான் கேட்டு அந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க. நான் பண்ண ஒர்க்காக இதுக்கு மற்றவங்க கிரெடிட் கொடுக்குறீங்க. இது நான் பண்ண ஒர்க்கு எனக்கு மட்டுமே கொடுங்க. அப்படி என் பேரையை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அவன் வந்துட்டு ஏதாவது பெரிய விஷயமே இல்லை. நீ இதுக்கு இந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்கா. எல்லாருக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற டீம் ஒர்க் தானே சொல்கிறாங்க. டீம் ஒர்க் எங்கே இருக்காங்க. ஏன் ஒர்க் மட்டும் தானே இருக்குது நான் சொல்கிறேன். ஆனால் கேட்கவே இல்லை. பக்கத்து பொண்ணு வேறு அட்லீஸ்ட் என் பேரை மட்டும் போடுங்க சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணுறான். அப்படி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அது எனக்கு 2 months பிஃபோர் ஜாயின் பண்ணாலும் ஆமாம் அந்த பொண்ணு அவளும் எனக்கு இப்படி நிறைய சார்ஜ் வாங்குறான். என்னோட கேட்ச் பண்ணி போயிட்டு இருக்காது. நான் அவளுக்கு ஒன்றா ஒரு டைமில் தான் வந்தோம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸு. அவளுக்கு ப்ராப்பராக ஒர்க் கூட பண்ண மாட்டான். அந்த டீம் அவங்ககிட்ட அப்படி சொல்லி விடுவான் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அப்படி வழிவான். இவன் கட்டிங் டைப் அவங்ககிட்ட கூட சொல்கிறாங்க. அவங்ககிட்ட கூட சொல்கிறாங்க. ஒரு டைம் வேறு மாதிரி பேச ட்ரை பண்ணாலும் நான் வந்து வாங்க கொடுத்து பேசவே இல்லை. நான் யாரை சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரி பையனை சொல்லிட்டு நான் டேரெக்டாக சொல்லிட்டு போயிட்டேன். அதுலேருந்து அவன் இப்போ எனக்கு முன்னாடி கூட ஓரளவுக்கு சாஃப்டாக பேசுவான். அதுக்கப்புறம் சாஃப்டாக பேச அவன்ட்டு சாஃப்டாக பேச தேவையில்லை. ஆனால் ஏன் ஒர்க்கு மற்றவங்க கிட்ட கொடுக்காது எப்படி இருக்கும் அவங்க சொல்லுங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் கேட்டு பார்த்தேன். என் ப்ராஜெக்ட்டில் என் பேரை மட்டும் தான் போடணும். மற்ற யார் பேர் போடக்கூடாது சொல்லி பார்த்தேன். அவன் கேட்கவே இல்லை. கிட்ட நான் சப்மிட் பண்ணிட்டேன். அதனால் வந்து எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கலாம் சொல்கிறேன். ஏன்னா ஏற்றுக்க முடியல. டேரெக்டாக போய்ட்டு அவங்கள்ட்ட அந்த மேனேஜர்கிட்ட சொன்னால் சொல்கிறாங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட் அவங்கள்ட்ட போய் சொன்னால் சொல்கிறாங்க. சரி அவங்க சொல்கிறாங்க உங்கள் டீம் லீடர் தான் சொல்கிறாங்க. அதை நான் கேட்போன்னு சொல்கிறாங்க. என்னதுக்கும் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. நான் சொல்கிறேன் எல்லா ஒர்க்கும் பாருங்க சார். நான் என்னோட ஹேண்டில் நான் பண்ணது எல்லா ஒர்க்குமே என்னோட ஸ்டார்டிங் 2 வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. அவங்க கேட்கவில்லை. டீம் லீடர் சொல்கிறாங்க. அதை நான் கேட்பேன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு மனசு உடஞ்சி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் நான் வந்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு டீம் லீடர்கிட்டே போனால் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவன்ட்டு நக்கலாக சிரிச்சான் திரும்ப என்னை பார்த்து சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஜெக்கி கோவம் வருது. ஆமாம் என்னை பார்த்து நக்கலாக சிரிச்சா. நான் கேட்டேன். அங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எப்படி சொன்னீங்க சொல்லிட்டு கேட்டதுக்கு நான் அப்படி தான் பண்ணுவாங்க. நான் தான் டீம் லீடர். ஓகே நான் சொல்ல மற்றவங்க கேட்பாங்க. நீ சொல்ல யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா ஏன்னா உனக்கு இந்த ப்ராஜெக்ட்டை வாங்கி தருதுன்னா அப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னத்துக்கும் ஆமாம் அப்படின்னு சொன்னான். நீ எதாவது ஒர்க் பண்ணாலும் அங்கே நான் சப்மிட் பண்ண ஓகேவா நான் சொல்கிறது மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அப்போ நான் சொன்னேன் எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிக்கிறேன். டக்குன்னு அந்த இடத்த விட்டு வர வேணாம்னு சொல்லிட்டு சரி ஓகே வந்துட்டு எனக்கு வந்து டீம் வேணாம் எனக்கு சோலோவாக எனக்கு போட்டுருங்க சொல்லிட்டு சொல்லி எனக்கு ஆமாம் எனக்கு சோலோவாக போட்டுருங்க. எனக்கு நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு டீம்லாம் வேணாம் எனக்கு சோலோவாக பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது இப்போ அந்த டீம் உள்ளவங்களாம் பார்த்தாங்க. நோன்னு சொல்லி எதாவது செக் பண்ணாங்க அவர்கிட்ட. எனக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் தான் ஒர்க் பண்ணுறேன் சொல்கிறாங்க. செக் பார்க்குற மாதிரி சொல்லி நான் தான் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணி மட்டும் தான் நினச்சாங்க. அப்படி வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அங்கே பாரு ஜிமின் ஜாஸ்தி ஒரு ப்ராஜெக்ட் தானே இதுக்கு எப்படி கோச்சிக்கிற நீ எவ்வளோ தான் பார்க்குறேன். நாங்கள் வந்து வந்து எங்கள் பிரதர் மாதிரி பார்க்குறோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்க்குறோம். இல்லை நீ நம்மள ஒரு ஃபேமிலி மாதிரி இல்லையா நீ இந்த மாதிரி நடந்துக்கிற சொல்லிட்டு இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு எனக்கு அது ஏற்றுக்க முடியல. நான் ஒர்க் பண்ணாக்கா தனியாக சொல்ல ஒர்க் பண்ணுவேன். இல்லைனாக்கா நான் ஆஃபீஸ் நான் போயிடறேன்னு சொன்னேன். அப்போ வந்து அவர் சொன்னார் எனக்கு பாரு நீ டீமாவது ஒர்க் பண்ண ஓகேவா டீம் நம்ம தனியாக சொல்லணும் போட மாட்டேன் நீங்கள் டீமாவது ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. எல்லாரும் முடியாது சொல்லும்போது அப்போ தான் இப்போ ஜாப் விட்டு போ இங்கே அவங்க எங்கேயுமே ஜாப் கிடையாது சரியா சொல்கிறாங்க. நான் தான் கஷ்டப்பட்டு ஜாப் போட்டு கொடுத்துருக்கேன் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நான் அப்படி சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க பாருங்க சொல்லிட்டாங்க பாரு ஒன்று நீ வேணா ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஜாப் கொடுத்தது நான் தான் ஓகேவா உனக்கு ஒரு சொல்லி கொடுத்தது நான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக்கி பார்க்கணும் அது சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் அவன் தான் ட்ரெயின் பண்ண சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் அவன் தான் ட்ரெயின் பண்ண சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அதுவுமே எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காரு ஆமாம் அவரை சொல்லிட்டு போனாரு நீ வந்து இந்த மாதிரி பண்ணி ட்ரெயின் பண்ண பாசம் சொல்லிட்டு போனாங்க. அவனும் சரி ட்ரெயின் பண்ண ஆனால் அவன்கிட்ட தான் ஒர்க் எழுந்து நான் கற்றுக்கிட்டேன். அவன் இந்த ஒர்க்கும் பண்ணதில்லை. அவன் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அவ்வளோதான். மற்றபடி ஒர்க்கில் நாங்கள் தான் பண்ணணும். நானே இந்த ஓன் ஃபுட்டில் தான் நான் கற்றுக்கிட்டேன் சொல்லிட்டாங்க. ஸோ நானே தான் கற்றுக்கிட்ட ப்ராஜெக்டாக தனியாக பண்ண நான் தான் கற்றுக்கிட்டேன். ஜஸ்ட் பேசிக் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான். அதை நானே ஏன் படிக்கிட்டது தான். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் அப்போ முடிவு பண்ணேன் இங்கே பாரு சொல்கிறாங்க இங்கே பாரு சின்னு சொல்லி கிட்டே வந்து சர்வீஸ் பண்ணுற பேசலாம் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நீங்கள் இருந்தனாக்கா மற்றவங்க மாதிரி நீ அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படி சொன்னாங்க. எனக்கு அப்பயே கோவம் வந்துருச்சு. அப்புறம் அவன் லைட்டாக புஷ் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு புஷ் பண்ணி இங்கே பாரு மற்றவங்க இப்படி அவங்க எப்படி நடந்துக்கலாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் மற்றவங்க நடந்துக்கலாம். நான் அப்படி இல்லை ஓகேவா நான் என்னோட ஒர்க்கை மட்டும் தான் நான் வந்து என்னோட எஃபர்ட் போட மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். என்னோட ஒர்க்கு நான் நம்புறேன் ஓகேவா என் ஒர்க்
ஒர்க்கு தான் நான் வந்திருக்கேன் அங்கே கொடுக்கணும் தவிர என்னோட பாடி நான் சரி பண்ண வரல புரியுது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஜிம்னு சொல்லும்போது அவங்க கூட அவங்க ஸ்டாஃப் அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க பார்க்குறாங்க கோவர்கள்லாம் ஜிம் என்ன பேச சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு தெரியாது அங்கே உங்களை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு பார்க்குறான் ஜிம்முக்கு பாரு சொல்கிறாங்க பாருங்க எனக்கு முன்னாடி 2 months கொடுறாங்க முன்னாடி வந்து ஜாயின் பண்ணேன். ஆனால் இப்போ என்ன சார்ஜ் வாங்குறேன் நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க நீ வருவாங்க எப்படி தான் எனக்கு தெரியும் ஓகேவா இந்த மாதிரி சீப்பாக பாடி சேல் பண்ணி ஒரு ஜாப் தேவையில்ல சரியா சொல்கிறாங்க. எனக்கு ஒர்க்கு மட்டும் நம்புறேன் ஓகேவா நான் என்ன நம்புறேன் என் ஒர்க்கை நம்புறேன் நான் மற்ற யாரும் நம்பல ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு இங்கே வேறு எங்கே போனால் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஜாப் கிடைக்காம போனால் கூட பரவாயில்ல இப்படி ஒரு சீப்பான கம்பெனியில் சீப்பான டீமில் ஒர்க் பண்ணுற விடுவோம் நான் ஜாப்பு கூட இல்லாமல் நான் ஜாப்லெஸ் பர்சனாக கூட இருந்துப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் ஐடி கார்டை ரிமூவ் பண்ணி அந்த பர்சனை பேச விட்டேன்னு சொல்லிட்டு போடுவேன் நீ வேணா ஜாப் எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லிட்டு நீ அந்த ஜாப் வந்து கம்பெனிக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு வந்துருப்பாரு. அப்புறம் ஜிம் சொல்லவும் ஜேகே போய் கிளாப் பண்ணுறாங்க ட்ரிங்க் பாட்டில் ஒரு மாதத்துக்காக கிளாப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறேங்கப்பா சூப்பராக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சூப்பர் இப்படி தான் இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. என்னத்தை போயிட்டு நான் சொல்லிட்டேன் ஆனால் எனக்கு இப்போ எப்படி ஜாப் கிடைக்க போகிறேன்னு தெரியல தெரியுமா 2 years ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நான் வாங்கிட்டு வரவே இல்லை சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் ஜாப் ஒரு பிளேஸ் ஸ்டாப் பண்ணால் கூட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும்ல சொல்கிறாங்க. ஆமாம் அது கூட வாங்கிட்டு தெரியுமா நான் எப்படி போய் கேட்பேன் எனக்கு பிடிக்கலதான் தூக்கி போட்டு வந்துட்டேன். இப்போ அகைன் ஒரு கம்பெனிக்குள்ள போனாக்கா நான் ஒர்க் பண்ண சொன்னால் நம்புவாங்களா என்ன எனக்கு என்கிட்ட ப்ரூஃப் இல்லையே நான் அகைன் மறுபடியும் ஒரு லைக் ஒரு நியூ ஒரு பிகினர்ஸ் மாதிரி ஜாயின் தெரியுமா எல்லாருக்கும் அகைன் நியூவாக ஜாப் பார்த்துக்கணும் அகைன் நம்ம இது மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க நம்ம மறுபடியும் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து முன்னாடி போகணும்னா அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. எனக்கு என்ன பண்ண தெரியல என் அப்பாட்ட தான் சொல்லல ஜாப் விட்டுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஜாப் பிடிக்கல நான் கொஞ்சம் டேஸ் கூட ட்ரை பண்ணேன் என் அப்பாட்ட சொல்கிறதுக்கு என் அப்பா சொன்னாங்க என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணி இப்போ வாங்கி கொடுத்துருக்கேன் அதனால சொல்லிட்டு எனக்கு நான் இன்டர்வியூ போய் ஜாப் கிடைச்சினா கூட நான் ஹாஃப் இருப்பேன் அப்பா ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த ஜாப் போயிட்டு எனக்கு எந்த ஒரு யூஸ் பண்ண தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அங்கே அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க இங்கே பாரு உனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பெட்டர் ஜாப் கிடைக்கும் சரியா சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இப்போ ஜாப் வேகன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியில் தெரியுமா ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க அங்கே பாரு பாசிட்டிவ் திங்க் பண்ண ஓகே கண்டிப்பாக ஒரு ஜாப் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஐ ஹோப் ஆல்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஓகே இதான் ஸ்டோரியாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஆமாம் நான் ட்ரிங்க் பண்ண ரீசெண்ட் இருக்குல்ல இப்போ எனக்கு ஜாப் போனது ஒரு பக்கம் அந்த ஜாப் விட்டுறதுக்கு ஹாப்பி தான் ஆனால் என்ன ஒரு ஜாப் தேடணுமே நினச்சி அந்த சோகத்தில் இருக்கேன் ஓகேவா. ஏன்னா என்ன ஏன் இப்படி 2 years அவங்க யூஸ் பண்ணாங்க இப்போ இருக்கிற அந்த முடிவு ஏன் எனக்கு நான் 2 years பிஃபோர் எடுக்க அந்த முடிவான்னு சொல்லிட்டு யோசிச்சேன்னா நான் அட்லீஸ்ட் 1 year பிஃபோர் அந்த முடிவு எடுத்துருக்கணும் அவங்க யூஸ் பண்ணுறப்போ நான் ஏன் அமைதியாக இருந்தேன் சொல்லிட்டு எனக்கு ஒரு கோவம் என்ன நினச்சி என் மேலே எனக்கு ஒரு கோவம் ஓகேவா அதனால தான் நான் வந்து ட்ரிங்க் பண்ண வந்தேன். நீங்கள் ஏன் ட்ரிங்க் பண்ணுறீங்க என்ன ரீசன் ஜிம் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க சொல்லுங்கள் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு அண்ணா இருக்காரு சொல்கிறாங்க அண்ணாவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேகே சொல்லலாம் பாருங்க அங்கே அவருக்கு கால் வருது ஜெக்கி பார்க்குறாங்க 1 second கால் பார்க்குறாங்க. இப்போ கால் ஃபோன் பிக் பண்ணுறாங்க சொல்லு காய் சொல்கிறாங்க. டே ஜெக்கே சொல்கிறாங்க சொல்கிறாங்க எங்கே இருக்கா சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க நான் வெளில இருக்கேன்னு சொல்கிறாங்க நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க இவர் அப்செட்டாக இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா வேணா நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறேன் டே உங்கள் பாரு சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் ஃபோனை வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க யாரு சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டை சொல்கிறாங்க என்னாச்சு கேட்குறாங்க. அது என்னை பிக் பண்ண கூப்பிட்றா சொல்கிறாங்க. உங்களை பிக் பண்ண வராங்களா சொல்கிறாங்க. இல்லை நான் வேணாம் சொல்கிறாங்க வேணா நான் ஏன் சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்போ நான் போகவா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன் எங்கே போகிறா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை நான் போகலான்னு சொல்லிட்டு எதுக்கு உங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க எனக்கு உன் கூட இருக்குன்னு தோணும் சொல்கிறாங்க. ஏன் கூட வா ஜிம் சொல்கிறேன். ஆமாம் எனக்கு நீயும் நினைப்பதாய்க்கு ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்கும் சொல்கிறாங்க. ஒரே ஸ்டேட்டில் தான் சொல்கிறேன் ஒரே மென்டல் ஸ்டேட்டில் இப்படினாக்கா நீயும் லைட்டாக இப்படினாக்கா ஒரு மாதிரி ஹார்ட்டாக இருக்கா சேடாக தானே இருக்கா ஆமாம் கொஞ்சம் ஹாப்பி வித் சேட்னஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க சேம் நானும் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. எது சொல்கிறாங்க இது எனக்கு லைட்டாக சேடாக இருந்துச்சு ஒரு மாதிரி இருந்துச்சு அவர் சொல்கிறாங்க. சரி ஆனால் இப்போ தான் எனக்கு ரொம்ப லேஸாக ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. லேஸாக ஃபீல் ஆகுது ஆமாம் இன்னும் தெரியல எனக்கு லேஸாக ஃபீல் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறேன் நான் ஜிம் கேட்குறாங்க. எனக்கு தெரியல ஜிம் என்ன சொல்கிறாங்க சரி எனக்கு தெரியல ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா எனக்கு வந்து ஃபீல் இப்போ பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தனியாக இருக்கிறது அதுவும் யாரும் தெரியாத ஒரு பர்சன் என் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறது எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு தெரியுமா நான் யார்கிட்டையும் அவ்வளோ கண்டச்சிட மாட்டேன் ஈவன் யாரும் பிலீவ் பண்ண மாட்டேன் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியா சரி யாரையும் நான் பிலீவ் பண்ண மாட்டேன் யாரையும் ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ சீக்கிரம் நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன் ஈவன் பக்கத்து கூட விட மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படியோ சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் நல்லது தாங்க இப்போலாம் வேர்ல்டு ரொம்ப மோசமாகிடுச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஆனால் இதே வேர்ல்டுலாம் நிறைய நல்ல பர்சன் இருக்காங்க தெரியுமா நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணவங்கள சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க காட்டு தான் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம்மி பார்க்குறாங்க சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாமா சொல்கிறாங்க. சேர்ந்தா சொல்கிறாங்க வா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க சியா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க நீ சோஜி தான் குடிப்பியா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் சோஜி அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மி பார்க்குறாங்க அவர் அவ்வளோ க்யூட்டாக இருக்காரு அழகாக பேசும்போது அழகாக இருக்காரு. நான் அவனோட சின்ன பையன் நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. சின்ன பையன் நினச்சிக்கலாம் ஆமாம் நான் அவனோட பேக் பேக் தான் பார்த்தேன் அப்போ அவனை பார்த்துட்டு ரொம்ப சின்ன பையன் நினச்சிட்டேன். ஜெக்கி சொல்கிறாங்க நான் சின்ன பையனை எனக்கு 22 years ஆகுது தெரியுமா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அது மட்டும் நான் அவ்வளோ பெரிய வயசாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இல்லை நீ இப்போ ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்க சரியா சொல்கிறாங்க. அடே நான் குழந்தை மாதிரி இல்லைங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க என் கண்ணுக்கு ஏதோ நீ ரொம்ப அழகான குழந்தை மாதிரி தெரியல சொல்கிறாங்க.
அப்படியா சொல்லிட்டு நான் கூட உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துக்க பயந்துட்டேன். பார்க்க ரொம்ப ஹாட்டாக கோல்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ பார்த்தாக்க ரொம்ப அழகாக பேசுகிறீங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசுகிறீங்க ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறேன். ஓகே நம்ம ட்ரிங்க் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. ட்ரிங்க்கியா நான் குடிக்கிறது சோஜோ நீங்கள் குடிக்கிறது வேறு ஒரு ட்ரிங்க் எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறேங்க. பரவாயில்ல வா எக்ஸ்டெண்ட் பண்ணி குடிக்கலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ட்ரிங்கை டேஸ்ட் பண்ண போல டேஸ்ட் பண்ணிட்டா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க சொல்கிறாங்க. நீ ட்ரிங்க் நீ டேஸ்ட் பண்ணி பாரு ஜெயிக்க சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறீங்க என்ன சொல்கிறாங்க. நம்ம ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு முன்னப்படி தெரியாது நம்ம அண்ணன் பசங்க தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி என்னை பற்றி நான் கூட சொல்லியிருக்கேன் உங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறேங்க. ஆக்சுவலி ஜெயிக்க நான் பற்றி எதுவும் சொல்லவே இல்லை. ஆனால் ஜிம்முக்கு சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறேங்க. சரி அதனால் என்ன ஒரு அண்ணன் பர்சன்லாம் பேசுகிற தப்பாக என்ன சொல்லி கேட்குறாங்க. ஒரு ட்ராவல் பண்ணுறோம் பக்கத்தில் பர்சன் உட்காந்துருக்காங்க. ஜஸ்ட் அவங்கள நார்மலாக சே ஹாய் ஹலோ சொல்கிறாங்க. அப்போ நம்மளும் அவங்கள்ட்ட திருப்பி அட்டன் சே ஹாய் ஹலோ சொல்கிறது இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது மாதிரி தான் ஓகே ஒரு ஜானியில் ஒரு நல்ல ஒரு பர்சன் மீட் பண்ணதான் ஒரு அப்பீல் கிடைக்கும்ல சொல்கிறாங்க. ஆமாம் கிடைக்கும் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் அப்படி கிடைக்குமா தெரியல சம்டைம்ஸ் நமக்கு கிடைக்கும் சொல்கிறாங்க. அவ்வளோ சொல்கிறாங்க. அந்த மாதிரி நினச்சிக்குவேன் சொல்கிறாங்க. அப்படியா அந்த நைட் வந்து ஒரு ஸ்டேஜில் மீட் பண்ணேன். ஆனால் அந்த பசங்களுக்கு நல்ல ஒரு பாண்ட் எப்படி சொல்கிறது நல்ல ஒரு மொமெண்ட்டு ஒரு அழகான மொமெண்ட்ஸ் கிடச்சி நினச்சிக்கேன் சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்கு நீங்கள் சொல்லிட்டு கேட்கறதுக்கு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கி பார்க்குறேன். ஓகே அப்போ ட்ரிங்க் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜெயிக்கி அந்த ட்ரிங்கை ஜிம்மிட்டு கொடுக்குறாங்க. ஜிம்மில் ஒரு ட்ரிங்க் ஜெயிக்கிட்டு கொடுக்குறாங்க. ஜெயிக்கி பார்க்குறேன் வாட்சியாக சொல்லிட்டு இப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெயிக்கி ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம் பார்க்க நல்லா இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு கூட இப்போ ஒரு லேஸாக ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு கூட இங்கே வரும்போது ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆனிச்சு. இப்படி ஹார்ட்டுக்கிட்ட ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆனிச்சு. என்ன பண்ண போகிறோம் டக்குன்னு ஒர்க்கை விட்டுலாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களா திங்க் பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஆமாம் அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யாரோ தெரியாத ஒரு பர்சன் நம்ம ஈஸியாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்க. ஆமாம் அது பெரிய விஷயம் தான் ஜெயிக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கி ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜெயிக்கி ஜிம்ட்டு கேட்குறாங்க எங்கேருந்து வந்தால் சொல்லிட்டு ஜெயிக்கி ஜிம் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அதிகமாக ட்ரிங்க் பண்ணி ஜிம் தான் ஓகே ஜிம் ஜெயிக்கி தான் கம்மியாக ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஜெயிக்கி கேட்க ஜிம் எல்லாமே சொல்கிறாரு அவரை பற்றி. அவர் ஃபுல் பயோடேட்டாவும் ஒப்பிச்சிடாரு நம்ம ஜெயிக்கி கிட்ட. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஆச்சு இதெல்லாம் சொல்லக்கூடாது எதுவுமே இல்லை அவர் பாட்டுக்கு சொல்கிறாரு குழந்த மாதிரி. ஜெயிக்கிக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெயிக்கி பார்த்துருக்காங்க. உன்னை ஹர்ட் பண்ணது யார் ஜெயிக்கி பார்க்குறாங்க. ஆமாம் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணா சொல்கிறாங்க. அதுவா ஜிம் சொல்கிறாங்க. அந்த கம்பெனி நேம் அந்த கம்பெனியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஏன் தெரியுமா ஜிம் கேட்குறாங்க. ஜெயிக்கி பார்க்குறேன். இல்லை கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கி சரியாக சொல்லிட்டு அந்த ட்ரிங்க் குடிக்கிறாங்க. ஜிம் ட்ரிங்க் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. ஏன்னா ஜெயிக்கி தான் ட்ரிங்கை குடிச்சு ஃபுல்லாக ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. நீங்கள் என் ட்ரிங்கை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டீங்க. ஆனால் உங்கள் ட்ரிங்க் அப்படி இருக்குதாங்க கொடுக்குறாங்க. அப்போ ஜெயிக்கி பார்க்குறேன். இல்லை நீ குடி சரியா சொல்கிறாங்க. சரி நீ குடி சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. வா இந்த போய் ஷேர் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. ஒரே பாட்டில் ஷேர் பண்ணிக்கலாமா வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் இதை ஜிம் பார்க்குறேங்க. நான் எப்போ குடிச்சிட்டேனே சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறேன். இருக்கட்டும் அதெல்லாம் நான் சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. பரவாயில்ல கூட ஜெயிக்கி அதை வாங்கி குடிக்கிறாங்க. இப்போ 2 பேருமே குடிக்கிறாங்க மாறி ஜிம்முக்கு ஜெயிக்கி ரொம்ப பிடிச்சி போட்டு நல்லா பேசுகிற அவர்கிட்ட அவங்க தெரியுமா ஜங்குக்கா ஜிம் சொல்கிறாங்க. அப்போது அவங்க 2 பேர் மேலேயும் ஒரு பிகாஸ் டாப் ஒரு பெரிய அளவு வந்து அடிச்சிருக்கும். 2 பேர் மேலே நினச்சி விட்டு போயிடுது. ஜிம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அச்சோ ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பார்த்தீங்களா ஆஜிம்னு சொல்கிறேன். ஜெயிக்கி பாருங்க அது நம்மளும் பார்த்துருக்கோம் போல நம்ம க்யூட்டாக பேச சிரிச்சிட்டு இருக்கோம்ல அதை பார்த்து தான் அதுக்கு பொறாம சொல்கிறாங்க. ஜெயிக்கி பாருங்க இதுக்கு அழைக்கா ஆமாம் அதுக்கு ஜலஸு அதான் நம்மளால நினச்சி விட்டு போயிடுச்சு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெயிக்கி ஜிம்னி பார்த்துட்டு இருக்காங்க. க்யூட்டாக குழந்தை பேசுறது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நீ எப்பவும் இப்படி தான் நான் ஜிம்னு சொல்கிறாங்க. எப்பவும் இப்படி இல்லை சொல்லுங்க. அப்புறம் சொல்கிறாங்க என்னை சுற்றி நல்ல பர்சன் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் சொல்லுங்க. அப்புறம் சொல்கிறாங்க யாராவது பேட் வைப்ரேஷன் தான் சொல்கிறாங்க. பேட் வைப்ரேஷன் தான் சொல்கிறாங்க. அப்போ நான் கொஞ்சம் சேடாக மாட்டுவேன் சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்கணும். இப்போ நீ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் சொல்கிறேன். அப்படியா ஆமாம் நான் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு யாரும் தெரியாது இருந்தாலும் கூட எனக்கு எந்த ஒரு பயமுள்ள தெரியுமா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெயிக்கிக்கு அது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. அப்படியா சொல்கிறாங்க. அப்புறம் ஜெயிக்கி ஜிம் ஒருத்தர் பார்க்குறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெயிக்கி பார்க்குறேன் ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. எஸ்பெஷலி இங்கே பாருங்கள் அந்த மோல் ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் ஒரு ஹேண்ட் எடுத்து போய்ட்டு நம்ம ஜெயிக்கோட லிப்புக்கு இருக்குள்ள அந்த லிப் கீழே இருக்குது அந்த அண்டர் மோல் இருக்குல்ல அந்த மச்சத்தில் வந்து கை வைக்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்க. பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க லைக் ஒரு ரேபிட் மாதிரி இருக்கீங்க சொல்கிறாங்க. ரேபிட் மாதிரி ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்க. அப்புறம் ஜெயிக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப கோல்டா இது என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெயிக்கி பார்க்க சொல்லிட்டு எனக்கு ஜெயிக்கோட ஷர்ட்டு வெட்டானதுனால அவர் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது அவர் பாடி வந்துட்டு. இப்போ நம்ம ஜெயிக்கி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் ஜெயிக்கோட அந்த ஆப்ஷன் அந்த ஆப்ஸ் அந்த வாய்ஸ் ஆப்ஷனாக பார்க்குறாங்க. வாவ் சொல்கிறாங்க. ஜெயிக்கி ஜிம் பார்க்குறாங்க. ஜெயிக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக இருக்குது தெரியுமா அழகாக இருக்குது. ஜிம் டச் பண்ணி பார்க்குறாங்க. ப்ளே பண்ணுறாரு அவர் கூட. ஜெயிக்கி பார்க்குற ரொம்ப ட்ரங்க் ஸ்டேட்டில் அவ்வளோ க்யூட்டாக ஃபேஸ் ஃபுல்லாக பிங்கி அவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜெயிக்கி ஜிம் பார்க்குறாங்க. பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா கேட்குறாங்க. சொல்கிறேன் எனக்கு அது மாதிரி யாரும் இல்லை நான் போய் யாரில் கூட போகிறேன் சொல்கிறாங்க. ஐயா கேட்குறாங்க. எங்கே எனக்கு ஜாபே ஸ்டேபிளாக இல்லை சொல்கிறாங்க. ஜாபே ஸ்டேபிளாக இல்லை அந்த ஒர்க் எனக்கு பர்மனெண்ட்டாக ஆகலை. செகண்ட் எனக்கு நல்ல சேலரி இல்லை
அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை யார் மேலேயும் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க தெரியல. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை சொல்கிறாங்க. அவங்ககிட்ட கன்ஃபியூஸ் பண்ணியா சொல்கிறாங்க. இல்லை பண்ணாங்க ஸ்கூல் படிக்கும்போது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் நான் அந்த டைமில் எனக்கு பெருசாக ஐடியா இல்லை அப்படி விட்டுட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு யாரையும் பிடிக்கல, யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணவும் இல்லை. அப்படி நான் பாட்டுக்கு நான் அப்படியே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சார் ஓகே, உன்னோட ஐடியல் டைப் என்ன கேட்குறாங்க. ஐடியல் டைப்பா சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஐடியல் டைப் இருக்க சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஐடியல் டைப் இருக்க போகுது, எனக்கு அப்படியே எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியா நிஜமாக இதுமாரி சொல்கிறாங்க. அப்படியே இதுமாரி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பர்சன் எனக்கு சேஃபாக பார்த்துக்கணும், எனக்கு கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும், எனக்கு அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் பண்ணணும், நான் எதை சொன்னாலும் அவங்களை புரிஞ்சுக்க முடியணும், நான் தப்பு பண்ண கூட தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வார்னிங் பண்ணணும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. நான் நல்லது பண்ணாக்க ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் ஏதாவது சண்டை போட்டவங்க கொஞ்சம் சமாதானம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. எனக்கு ஈகோலாம் கிடையாது, நானே அவங்கள்ட்ட போய் பேசிடுவேன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவங்களும் அதே மாதிரி இருந்தாக்கா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது மட்டும் தான் நான் எதிர்பார்க்குற குவாலிஃபிகேஷன், மற்ற எதுவுமே தான் சொல்கிறாங்க. உனக்கு இந்த மணி இந்த ஸ்டேட்டஸ் இதெல்லாம் விஷயம் இல்லையா சொல்கிறாங்க. அதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. அதில் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எனக்கு வரப்போகிற பார்த்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாக்கா எனக்கு தேவையான மணி கிடைக்க போகுது, நாங்கள் அதை வச்சு சந்தோஷமாக இருப்போம் சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி வந்து நாங்கள் வந்து ஃபேமிலி வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அப்படி தான் இருப்போம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே எனக்கு ஜிம் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகேவா, எப்படி இருந்தாலும் ஓகே தான் ஜிம் சொல்கிறாங்க. நல்ல பசங்க மட்டும் போதும் ஓகேவா, மற்ற பொண்ணுங்களாம் பார்த்து ஃப்ளட் பண்ணிட்டு இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்லேயும் பார்த்துருக்காங்க. ஆமாம் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. க்யூட்டாக ஆமாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கணும், மனசில் பட்டது அப்படி ஓப்பனாக பேசணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. உரிமையாக சண்டை போடணும் சொல்கிறாங்க. சமாதானம் பண்ணும்போது ஹக் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு இப்படிலாம் இருந்தால் பிடிக்கும் சொல்கிறாங்க. வா சூப்பர் சொல்கிறாங்க. சூப்பராக ஆமாம் உங்களுக்கு கூட உங்களுக்கு ஆட்டு கூட நல்லா இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் உங்கள் ஒய்ஃபும் கண்டிப்பாக கொடுத்து வச்சவங்க தான் சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே பார்க்குறாங்க. அப்படியா அப்போது ஹஸ்பண்ட் கூட கொடுத்து வச்சா நல்லா இருப்பான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லுங்க ஆமாம் ஒரு ஹஸ்பண்ட் கூட கொடுத்து வச்சா நல்லா இருப்பான் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னமோ தெரியல எனக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு சொல்கிறாங்க. பேசுகிறப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது தெரியுமா, இதில் ஒரு ஃபேமிலி மெம்பர் பேசுகிற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியா நமக்கு ஃபேமிலியாக ஃபீல் பண்ணுறேன் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்புறம் பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இப்போ கொஞ்சம் ட்ரிங்க் இருந்து கொஞ்சம் இருக்கு குடிக்கவா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. கொஞ்சம் குடிக்கிறாங்க, நல்லா குடிச்சிட்டாரு. அப்புறம் ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் அவன்கிட்ட சொல்லவா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப டேஸாக ஒரு ஆசை சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன ஆசை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பாருங்க கிட்ட போயிட்டு எனக்கு ஒரே ஒரு டைம் கிஸ் அப்படி பண்ண சொல்கிறது தெரியுங்களா சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இது வரைக்கும் நான் என்கிட்ட கேட்டதே இல்லை, எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி பேச மாட்டேன்னா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. எனக்கு இந்த லிப் கிஸ் அப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது, எனக்கு சொல்லி தெரியுங்களா. எனக்கு என் ஃபியூச்சர் ஹஸ்பண்டும் என் ஹஸ்பண்ட்கிட்ட நான் கிஸ் பண்ணாலும் எப்படி பண்ணுறேன்னு தெரியல ஓகேவா. ஒரு நான் கிஸ் பண்ணாமல் நின்று வச்சுக்கேன் அவங்க என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க, இவங்க கிஸ் கூட பண்ண தெரியல சொல்லிட்டு மக்கள் நினச்சிட மாட்டாங்க சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க, மக்கள் நினச்சிட மாட்டாங்க, எனக்கு எப்படி கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லி தரீங்களா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜிம் கொடுக்குன்னு பார்த்துருக்காங்க. நான் சொல்லி தர மாட்டீங்களா, நான் எதுக்காக கேட்டேன்னா நீங்கள் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கீங்களா, கண்டிப்பாக எப்படி லவ் பண்ணிப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எப்படி லவ் டேட்லாம் இருந்திருக்கும், நான் உங்கள் பாசெல்லாம் கேட்க மாட்டேன், அதே நான் உங்களுக்கு பாசம் அது உங்க கூடவே இருக்கட்டும், ஆனால் எப்படி சொல்லிக் கொடுங்க, சரி எப்படி கிஸ் பண்ணு மட்டும் சொல்லுங்கள் ஓகேவா சொல்கிறாங்க. நான் மூவியில் பார்க்க ட்ரை பண்ணுவேன், எனக்கு இன்னும் தர ஷையாக இருக்கும், அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிப்பா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியா ஆமாம் நான் ஐஸை க்ளோஸ் பண்ணிப்பேன், ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, அதாவது எப்படி பார்க்குறது ஒரு மாதிரி அக்கௌண்ட்டாக இருக்குது, மற்றவங்க கிஸ் பண்ணுற பார்த்தா நல்லாவா இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறோம். ஆமாம் நல்லா இருக்காதான் ஜேகே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு டீச் பண்ணுறியா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, நல்லா ட்ரங்காக சேர்த்து அப்படி இருக்காரு, அதனால கேட்குறாரு. ஜேகேக்கு புரியுது, எனக்கு ரொம்ப ட்ரங்க் பண்ணிக்கிறது மனசு இருக்கதான் சொல்ல முடியும். இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. இப்போ நான் டீச் பண்ணா சொல்லிக் கொடுக்குறியா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எப்படி சொல்லிக் கொடுக்கட்டும் சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இல்லை அப்படி ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்கவா இல்லை சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஓரலாக சொல்லி தரவா சொல்கிறாங்க. புரியல ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே கிட்ட வராங்க. கிட்ட ஜிம் பேஸ்க்கப் பண்ணுறாங்க. ஜிம் ஜேகே வாய்ஸ் பிளிங்க் பண்ணி பார்க்குறாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்காரு, அந்த ஃபேஸ் ஃபுல்லாக பிங்கிஷ் அவ்வளோ அழகாக இருக்குது, அது கொஞ்சம் நினைஞ்சிருப்பாங்களா வெட்ட வர இருக்குது, ஹேலாங்க வெட்ட அவ்வளோ அழகாக இருக்காரு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. டீச் பண்ணவா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. க்ளோஸ் ஒரு ஐஸ் சொல்கிறாங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி கற்றுக்கிறதா சொல்கிறாங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி கற்றுப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பரவாயில்ல ஓரமாக இருக்கான் சரி ஓகே அப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ சொல்கிறாங்க. சரியே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. கிட்ட வராங்க. கிட்ட ஜிம் ரொம்ப க்ளோஸ் வந்துட்டு இந்த பக்கம் ஹெட்டு சாய்க்கிறாங்க. ஜேகே ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே இப்போ ஜிம் இப்போ ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு இப்போ தான் அந்த ஃபீலிங் அந்த ரிலைஸ் ஆகுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க.
சங்கோக்கு என்ன பண்ணுற அஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்க எனக்கு லிப்ஸ் அப்படியே இருக்க ரிமூவ் பண்ணவே ரிமூவ் பண்ணாமலே அப்படி வச்சுருப்பாரு. இப்போ ஜிம் கேட்கும் ஜேகே பார்க்க நீ தானே கேட்டேன் சொல்கிறாங்க. அது நீ தான் கேட்ட டீச் பண்ண சொல்லி அதான் டீச் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லை அதான் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க அமைதியார் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அமைதியார். ஜேகே இப்போ ஜிம்மை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது லோவர் லிப்பில் ரொம்ப சாஃப்டாக. இப்போ நம்ம ஜிம்முக்கு என்ன பண்ணவே தெரியல. அவர் ஆட்டோமேட்டிக்காக ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாரு. இந்த பக்கம் ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே ஐஸ் அவர் பார்க்குறாரு நம்ம ஜிம்மில் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இவங்க ஜேகே கிஸ் பண்ணுறது. இவங்க ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அவர் எதுவுமே பண்ணவே இல்லை. பேக் கிஸ் பண்ணல புஷ் பண்ணல அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் ஜேகே கிஸ் பண்ணிருக்காங்க. கிஸ் பண்ணிட்டு இப்போ அவர் டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் ஜிம் வந்து ஜிம் பார்க்குறாங்க. நான் அப்படி பண்ணிட்டோம் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே நான் அப்படி பண்ண சொல்கிறாங்க. அப்படி பண்ணுமா சொல்கிறாங்க. அவர் ஃபஸ்ட்டு கேஸ் வந்து கற்றுக்குறோன்றதே மறந்துட்டார். செகண்ட் விட்டு அவர் ஃபஸ்ட்டு கேஸ் போகிறது ஞாபகமே இல்லை. அவர் பாட்டு கொடுத்துட்ருக்காரு. இப்போ ஜேகேக்கு அப்போ ஜேகே ஃபீல் பண்ணுறாங்க. ஜேகே கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணும்போது அந்த மோல் பார்க்குறாரு. ஜிம்மில் வாய்ஸ் ஓப்பன் தான் கிஸ் பண்ணியிருப்பாரு. ஜேகே பேச கப் பண்ணி அதே மாதிரி கிஸ் பண்ணும்போது அவர் மோல் பார்க்குறாரு. அந்த மோல் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அங்கே போய் லைட்டாக வைட் பண்ணிடுறாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்படின்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த பிடிச்சிருக்கோம் நம்ம வைட் பண்ணோம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எனக்கு வைட் பண்ணணும் ஐ வாண்ட் தட் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பார் ஜிம் நீ சொல்கிறாங்க நான் வெயிட் பண்ணணும். நான் வெயிட் பண்ணிட்டு ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்போ ஜேகே பார்த்துட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு ஜேகே வெயிட் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ என்ன டான்ஸ் சொல்கிறாங்க. எனக்கு தான் மூளை இல்லையே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இதான் நல்லா தெரியும் சொல்லிட்டு பரவாயில்ல. ஜேகே இப்போ ஜிம் இப்போ அதே மாதிரி பைட் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஜேகேக்கு ஒரு பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருமே என்ன பண்ணுறோம். ஜேகேக்கு வந்து கான்ஷியஸ் இருக்குது. நல்லாவே தெரியுது அவருக்கு என்ன பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அப்படி தெரியல. ஜிம்மில் ட்ரிங்க் பண்ணிக்கிறதுனால அது அவருக்கு இது வந்து தோணவே இல்லை. ஜிம் ஜேகே பண்ணுறா அமைதியாக இருக்காரு. அவரும் பேக்கஸ் பண்ணுற ஜிம் பார்க்குறாங்க. இங்கே ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜிம்மில் நெக்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் நானும் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. உனக்கு ஓகேவா கேட்குறாங்க. எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜேகே க்ளோஸ் ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன கொஞ்சம் பேசுகிறாரு. கொஞ்சம் தள்ளி வச்சு தான் பேசிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம் கிட்ட வந்துட்டு அவர் ஜிம் ஸ்டார்ட் பண்ண கேட்குறாங்க. அச்சோ என்ன பண்ணுற ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பார்த்தா தெரியலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ இதெல்லாம் கேட்டு டீச் பண்ண சொல்லி அது கிஸ்ஸு மட்டும் தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உனக்கு மொத்தமாக டீச் பண்ணுற சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு கிஸ்ஸு பண்ண தெரியாதுக்கு மற்றவங்க எப்படி பண்ண தெரியும் சொல்கிறாங்க. ஆச்சு தப்பு பேசக்கூட தப்பு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஒரு தப்பு ஓகேவா நான் சொல்லி தரட்டா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. தப்பு இல்லை ஓகேவா நான் டீச் பண்ணவா சொல்கிறாங்க. ஜிம் அதே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்கே சொல்கிறாங்க. எதுக்கு பயம் கேட்குறாங்க. எதுக்கு பயம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேக்கோட அந்த ஃபியூச்சர் பார்க்குறாங்க. பார்க்க அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்க என்ன சொல்கிறாங்க. இங்கே யாரை பார்த்துட்டா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அந்த பிரச்சனை அவனுக்கு சொல்கிறாங்க. யாராவது பார்த்துட்டா சொல்கிறாங்க. யார் வெளியே நான் மட்டும் தான் இருப்போம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே டைம் எப்படி பார்க்குறாங்க. கரெக்டாக டைம் வந்துட்டு 10:55 ஆகுது. அப்புறமா ஜிம் பார்க்குறாங்க. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிருமே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோனு இங்கே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஓகே இந்த காருக்கு போகலாமா சொல்கிறாங்க. காரா சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. பார்த்துக்காங்க ஒரு கார் நின்றுருக்காது. என் கார் தான் அங்கே போகுமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. போகலாம் ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே ஜிம் லிஃப்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பரவாயில்லையே தூக்கிட்டு வந்துச்சுக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் தூக்கு வரா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு தூக்கு வர சொல்கிறாங்க. அப்படியே சரி ஜிம் சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே எதுவுமே சொல்லாமல் ஜிம்மை கூட்டிகிட்டு வந்துட்டு அழகா அந்த காரை அப்போ மட்டும் பறக்க வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் இப்போ தான் நோட் பண்ணுறாங்க. அச்சோ நம்ம ட்ரெஸ்லாம் வெட்டாக இருக்குது. கார் சீட்லாம் தாட்டி என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே எதுக்குனாக்கா அந்த அது அந்த ஜேகே வந்து ஹீட் ஆன் பண்ணி விடுறாங்க. இப்போ நம்ம கார் கொஞ்சம் ஹீட் ஆகுது. ஜேகே பார்க்குறாங்க. இந்த வாம்லஸ் ஓகேவா சொல்கிறாங்க. சரி இந்த வாம்லஸ் ஓகே உனக்கு சொல்கிறாங்க. இது ஓகே தான் ட்ரெஸ்ஸு காஞ்சிடுமா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி காய வைக்கணுமா சொல்கிறாங்க. இல்லை வெட்டாக இருக்காதான் கேட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. சளி பிடிச்சிக்காத ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஒரு ஜேகேக்கு சரிப்பாக ஒரு ஜிம் பண்ணுறதா பார்க்க. ஆனால் அவருக்கு ஜேகே ஜிம் பார்க்குற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே இது ஒரு லவ் பண்ணிட்டு ஜிம் லைட் இருக்காங்க. அந்த கார் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. லைக் ஒரு பெட் மாதிரி இப்போ அந்த கார் மாடலாக இருக்கும். இப்போ நம்ம அந்த பெட்டுக்கு மாறி ஜிம் பார்க்குறாங்க. இங்கே தூங்கிடலாமா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. தூங்கலாம் ஜேகே சொல்கிறாங்க. அப்படி வாங்க அப்போ தூங்குவோம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. தூங்கலாம் கூட்டிகிட்டு வந்தால் சொல்கிறாங்க. வேறு எதுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் சொன்ன உங்களுக்கு டீச் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் வாங்க தூங்கலாம் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு தூங்க வேணாம் சரியா சொல்கிறாங்க. வேறு என்ன வேணும் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே ஜிம்மை பின் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் ஜேகே வயசை பிளிங்க் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்த்தே கொண்டு போகலையே ஜேகே பார்க்குறது பார்வையே கொண்டு போகலாம். ப்ளஸ் ஜேகே பார்த்துட்டு ஜேகே ஜிம்மை பின் பண்ணிட்டு க்ளோஸாக வராங்க. க்ளோஸாக ஜிம் ஜேக்கில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு கிஸ் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ரொம்ப சாஃப்டாக இப்போ ஜிம்மில் ஜேகே எப்படி ஜேகே ஜம்ப் பண்ணி சொல்கிறாங்க. ஜம்போ சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அதே சொல்லி ஜேகே பார்க்குறாங்க. ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. சரி ஜஸ்ட் ஃபீல் ஓகே சொல்கிறாங்க. ஜிம்மை சரி சொல்கிறாங்க.
ஜேகே ஜிம் கொஞ்சம் கூட கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் பண்ணும்போது தான் ஜேகே ஜிம் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அது பாடிலாம் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அவள் ஜேகே ரிட்டர்ன் பண்ணி இவர் மேலே ஓவராயிட்டு இருக்காங்க. ஜேகே பக்கம் சொல்லிட்டு நானும் சொல்கிறாங்க. ஜேகே பக்கம் நீ தரணுமா சொல்லிட்டாங்க. ஜேகே பக்கம் சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம் ஜேகே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜிம் ஜேகே அந்த ஆக்ஷனை பைட் பண்ணுறாரு. ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பைட்லாம். ஜேகே பக்கம் மெதுவாக சொல்லிட்டாங்க. ஜிம் நல்லா பைட் பண்ணுறாரு. ஜேகே பக்கம் பிடிச்சிருக்கு. அவனுக்கு சொல்லிட்டாங்க ஆமாம் இது எல்லாரும் பிடிச்சிருக்கு. ஜிம் ஜேக்கெட் ஜஸ்ட் ஆப்பில் போட்டு ரப் பண்ணுற ப்ரெஸ் பண்ணலாம் பார்க்குற ஹேண்ட் வச்சு கூட்டிகிட்டு ஹேண்ட் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி பார்க்குறது. ஜேகே ஒரு ஹாப்பி ஒரு ஷையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபீலாக இருக்குது. மாதிரி யாரும் ஜேகே பக்கத்தில் வரக்கூட முடியாது. ஆனால் எனக்கு எல்லாமே டோட்டலாக போயிடுச்சு வேறு மாதிரி போயிட்டு இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் ஜேக்கெட் வந்து ஜேக்கெலாம் ஃபைட் பண்ணுறாரு. ஜேகே சேம் மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு அவர் ஃபைட் பண்ணுறாரு. இங்கே பாருங்க பேபி பாய் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அப்படி ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் சரியா. ஜேகே ஜிம் ஜேக்கில் அங்கங்கே நல்லா ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறாங்க. வலிக்குதா சொல்கிறாங்க. வலிக்குதானே பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. அப்படியா ஜேகே ஜிம் கூட அவ்வளோ ஒரு மாதிரி இருக்காங்க. அவ்வளோ மாறி மாதிரி போயிட்டே இருக்கு. அந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ண போகிறா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி என்ன பண்ண போகிறா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. கொஞ்சம் போய் இருக்கும் போட்டு போக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க கொஞ்சம் போய் இருக்கும் போகிறதுக்கு சொல்கிறாங்க. ஜிம்முமே சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பயங்கரமாக இருக்கும். இப்போ வெயில் கத்துற ஜேகே பண்ணணும் நம்மளுக்கு பாரு. ஜேகே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் அப்புறம் ஜிம்முக்கு அது மாதிரி பிடிச்சி போயிடு. ஜிம் பார்க்குறாங்க. சங்கோன்னு சொல்கிறாங்க. ஐ நீட் மோர் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஓகே ஜேகே ஜிம் இப்படி எல்லாமே போயிருக்கும். ரொம்ப ஏர்லி மார்னிங் வரைக்கும் டைம் ஒரு 4:30 இருக்கும். அப்போ தான் ஜேகே ஜிம் இருக்கா அவ்வளோ ஸ்டாப் ஆகுது. ஜிம் ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி லைட்டாக மாதிரி ஹக் பண்ணி படுத்துக்கிறாரு. ஜேகே பார்க்குறாங்க. அவங்க சரியாக சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. அதுக்கு ஜேகே தூங்க வைக்கிறாங்க. ஜேகேக்கு ஃபுல் ஜங்கல்னு தெரிஞ்சிருக்கும். ஜிம் மட்டும் தான் டபுள் செல்லில் இருக்கார். இவரும் ஜங்கல் செல்லில் இல்லை. இப்போ அப்படியே தூங்கியிருப்பாங்க. தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குற டைம் வந்து ஒரு 7:30 இருக்கும். நம்ம ஜிம்மி நல்லா தூங்கிட்டுருக்காங்க. ஜேகே மேலே படுத்து அழகாக கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேர் ட்ரெஸ்லாம் அந்த கார்க்குள்ளே தான் கிடக்கு. அதுவும் ஜேகே என்ன ஜிம்மி ஷர்ட் பண்ணுறது நார்மலாக இருப்பேன் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. பிடிச்சி எடுத்து பாருங்க ஷர்ட் எடுப்பாங்க. ரிப் ஆகிடுது. அப்படியே தைச்சி பட்டன்லாம் தைச்சி விழுந்துருக்கும். இப்போ நம்ம ஜிம்மி தக்க ஜேகே தூங்கிட்டு இருக்காங்க. அந்த கார் ஒரு நாக் ஆகுது. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும். யார் ஜிம் விட்டு ஒரு ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. எனக்கு ஜிம்மில் ஜேகே தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ஜிம் ஐஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜிம்முக்கு அப்படிதான் ஒரு மாதிரி எடுத்து ஜிம்முக்கு தான் வச்சு பார்க்குறாங்க. நமக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. நடந்துறது யோசிச்சு ரிவைன் பண்ணி பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. எல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணது தானே இல்லை ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நான் ஸ்டார்ட் பண்ணி தான் பார்க்குறாங்க. அப்போ ஜேகேயோட ஃபேஸுக்கு எவ்வளோ அவ்வளோ டயர்டாக இருக்குது. அவர் ஃபேஸ் நெக்கெல்லாம் பார்க்குறாங்க. அவ்வளோ ஹிக்கிஸ் இருக்குது. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அந்த ஜிம்முக்கு ஜேகே கொடுத்தே அவ்வளோ அப்படி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. நான் தான் பண்ணலாம் இதெல்லாம். ஜிம் பார்க்குறாங்க. கடவுள் ஜிம்மினா என்ன பண்ணியிருக்கா ஜாப் போனாக்கா நீ போய்ட்டு வீட்டில் போயிட்டு ஒன்று ஏதாவது குக் பண்ணி சாப்பிட்டு எனக்கு குடிச்சிட்டு வீட்டில் கூட படுத்துருக்கலாம். இல்லை ஒரு பார் கூட குடிச்சிட்டு போயிட்டு படுத்துருக்கான். இங்கே வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி இங்கே எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன். ஜிம் பார்க்குறாங்க. நான் ஒரு ப்ளேம் பண்ண முடியாது. எனக்கு தப்பு ஏன் நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே கொஞ்சம் கான்ஷியஸ் அப்படி ஜிம் நினச்சிக்கிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் பண்ணுறேன் யாராக இருக்கும். ஜிம் பார்க்குறேன் டக்குனு பார்க்குறேன். ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். ஜிம் நினச்சிக்கிட்டு டக்குனு கீழே பார்க்குறாங்க. பார்த்து அவர் பேண்ட் அங்கே தான் இருக்குது. எடுத்து போட்டுக்கிறாங்க. ஷர்ட் எடுத்து பார்க்கும்போது பட்டன் தெரிஞ்சிருக்கு. இதை போய் அப்படி போடுவான்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்துருக்காங்க ஜேக்கப் ஷர்ட்டை ஜிம் அழகாக பட்டன் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஜேக்கப் ஷர்ட் அழகாக தான் கிடக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இந்த ஷர்ட் எடுத்து போட்டு கொஞ்சம் எடுத்து போட்டு தான் கொஞ்சம் ஃப்ரீ சைஸ் நல்லாவே இருக்குது. அவருக்கு எடுத்து போட்டுக்கிறாரு. போட்டுக்கிட்டு ஜிம் பார்க்குறாங்க. நல்ல எதுவும் வேறு இடத்துல நம்ம ஜிம் பார்க்குறது இல்லை. ஜிம் தான் ஜேக்கே வெயிட் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. இங்கே பாருங்க ஜிம் வெயிட் பண்ணி ட்ரை பண்ணாங்க. ஜேக்கே நல்லா தூங்கிட்டுருக்காரு. அவர் ஸ்னோரிங் சவுண்டு பார்த்தா அவ்வளோ ஹெவியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ இவர் குவார்ட்டர் விடுறத பார்த்தாக்கா இவர் 2 கூட எடுத்து மாட்டார். பெரிய ஜிம் நினச்சிக்கிட்டேன். சரி ஓகே இப்போ எந்திரிச்சா கூட அவர் பேச எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க தெரியல. ஓகே ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. இது நடந்து அவர்கிட்ட ஓகேவா அவர் அன்னோன் பர்சனாக அவர் யாரும் அவங்களுக்கு தெரியாது. நம்ம யாரும் அவங்களுக்கு தெரியாது. அதனால் நம்ம அப்படியே ஏஞ்சி போயிடுவோம் அப்படின்னு பார்க்குறாங்க. எனக்கு அவர் ட்ரிக் பண்ணி தான் நம்ம ட்ரிக் பண்ணியிருந்தோம். நம்மளுக்கு பெருசாக அவருக்கு நம்மளை பற்றி நமக்கு தெரியாதுல்ல. அவருக்கும் அப்படி தானே நம்ம என்ன எப்படி சொல்லியிருப்போம். நம்ம ஆஃபீஸுக்கு தான் சொல்ல மாதிரி பர்சனலாக சொல்லிட்டு இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. சில விஷயம் ஞாபகம் வர மாட்டேங்குது. சில விஷயம் ஞாபகம் இருக்குது. சில விஷயம் ஞாபகம் இல்லை. சரி ஓகே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இப்போ 2 ஹவர் போட்டு இறங்குறாங்க. பார்த்துக்க அங்கே இந்த பீச்சை க்ளீன் பண்ணுவாங்கல்ல அந்த க்ளீனர்ஸ் தான் இருக்காங்க. அங்கே பார்த்துக்கா அங்கே என்ன பண்ணுறீங்க இவ்வளோ ஏர்லி மார்னிங் காரை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறேன் என்ன பண்ணீங்க சொல்கிறாங்க. இல்லை சும்மா மார்னிங் பீச் பார்க்கணும் வந்து அதாவது சன்ரைஸ் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சன்ரைஸ் பார்க்கணும் எதுக்கு காரில் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க ஜிம்மில் பேசுகிறது நெக்கிஸ் இருக்குது. அந்த பாசம் வேலை பார்க்குற ஜிம் பார்க்குறது கொஞ்ச நேரம் இருக்குது. இவங்க வேறு எதாவது கேட்பாங்க. அப்படி ஜிம்மில் ஓடி போயிடுறாங்க. பயந்து போயிட்டு இது சில மொழி பேர் அடிப்பாங்க. அகைன் டோர் நாக் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா இந்த பக்கம் நம்ம ஜேக்கே தான் அவங்க ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு அப்படியே கார்டோர் ஓப்பன் பண்ணுற விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பார்த்தாக்கா அவர் எப்படினாக்கா அப்படி சொல்லிட்டு அவர் பேண்ட் மட்டும் பேண்ட் இருப்பில்ல அதில் ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்காரு. சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு. மணி என்ன இது போடல வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு அப்படி இருக்காரு. இப்போ நம்ம ஒரு பர்சன் நான் சொல்லிப்போம் விண்டோஸ் ஓப்பன் பார்த்தாக்கா அங்கே ஒரு பர்சன் பார்க்குறீங்கப்பா யார் நீங்கள் என்ன பண்ணுற கார் எடுத்து சொல்லி நாங்கள் க்ளீன் பண்ணோம் அப்படி சொல்கிறாங்க. அது நீங்கள் யாரும் சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் யார் அங்கே பாரு நாங்கள் பீச்சை க்ளீன் பண்ண வந்து கொஞ்சம் நாங்கள் க்ளீனர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ
ஜேகே இப்போ தான் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அது மட்டும் இல்லை, நீ எப்போ அப்படி இருக்கா அப்படி கேட்குறாங்க. அப்போ தான் ஜேகே பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு அவர் பாடியை செக் பண்ணி பார்க்குற பார்த்தா அவ்வளோ ஹெவி மார்க்ஸ். அதெல்லாம் பார்த்து ஜேகே கொஞ்சம் ஆக்கூட போயிடுது. என்னடா அது ஜேகே பார்க்குறாங்க. அப்போ தான் ஜேகே நடந்து நினச்சி பார்க்குறோம். அப்படியே ஞாபகம் இருக்குது. அப்படி பார்க்குறாங்க. அவங்க அவங்க பக்கத்தில் இன்னொருத்தவங்க பர்சன் இருப்பாங்க. பார்க்குறாங்க என்னாச்சு கேட்குறாங்க. இங்கே பாரு இந்த பையன் எப்படி இருக்கான் சொல்லுவாங்க. எப்படி பார்க்குறாங்க. இந்த காலத்து பசங்க ரொம்ப மோசம் இப்படியா இருப்பீங்க சொல்கிறாங்க. இது வந்து பீச் ஜஸ்ட் இப்படிக்கா அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. குழந்தைங்க பெரியவங்க என்ஜாய் பண்ணுறதுலாம் வர ஒரு பிளேஸ் சொல்லிட்டு இங்கே எப்படியா இருப்பீங்க சொல்கிறாங்க. யாராவது பார்க்குறவங்க போறியா கேட்குறாங்க. ட்ரெஸ் கூட படம் எப்படி இருக்கான் போகிற சொல்கிறாங்க. பார்த்து படித்த பையன் மாதிரி இருக்கான், பணக்கார பையன் மாதிரி இருக்கான், கார் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாலும் யார் கூட வச்சுருந்தாலும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பார்க்குறேன். இப்போ ஒரு பையன் இறங்கி ஓடி போனானே அப்படின்னா அவங்க எப்படி இருந்தாங்களா சொல்லிட்டு ரொம்ப தப்பாக வேறு பேசுகிறாங்க. அது கேட்க ஜேகே குடும்பம் அம்பாசா வர போயிடுது. இங்கே பார்ப்பாங்க அந்த போ சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகேக்கு பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பக்கத்து பார்த்து ஷர்ட் இல்லை. ஷர்ட் எங்கன்னு பார்க்குறேன். பேண்ட் எடுத்து போட்டு ஷர்ட்டை காணும். இப்போ ஜேகே பார்க்குறேன். பார்த்தா ஜிம்மில் ஷர்ட்டாக இருந்தது இப்போ பெட்டராக ரிப்பான ஷர்ட் தான் கிடக்கு. அது ஜிம்மில் உள்ள சைஸுக்கும் ஜேக்கோட சைஸுக்கும் கொஞ்சம் செட்டே ஆகாது. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஷர்ட்லெஸ்ஸாக பார்த்துட்டு ஒரு மாதிரி நடந்து நினச்சி பார்க்குறாங்க. எதுவுமே பண்ணாமல் ஜேகே இப்படி கார் மோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விண்டோஸ்லாம் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு இப்போ இப்படி கார் மோன் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் பண்ணி கார் ஜேகே ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. சொல்கிறா ஜேகே சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டு பர்சன் டீட்டெயில் கொஞ்சம் எடுக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அந்த பர்சன் பார்க்குறாங்க. யார் அவன் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜேகே அது நேம் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் நான் பார்த்துக்கிட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே டேரெக்டாக வீட்டுக்கு தான் போகிறாரு. வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தாக்க அங்கே வெயிட் ஆண்டில் இருக்காங்க. எப்படி இறங்கி போகிறது ஆண்டி தப்பாக எடுத்துப்பாங்களே. ஜேகே பார்க்குறேன். எனக்கு மணின்னு கூட போடல, வெறும் இந்த ஷர்ட்லாம் பார்த்ததும் பார்த்தாது இந்த பாடி ஃபுல்லாக கீ மார்க்ஸாக இருக்குது. எப்படி போகிறது ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க. கார் விட்டுருக்காங்க. அந்த கார் ஷெட் அவங்க கார் ஸ்டாண்டு கார் நிறுத்தி வைக்கிறதுக்கு ஷெட் வச்சிருக்காரு. அந்த ஒரு கார் ஷெட்டுக்குள்ள கார் நிறுத்தி வச்சுட்டு அப்படி பண்ணாக்கா ஒர்க் அவுட் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ தான் ஜேகே வேறு பார்க்குறாங்க. அது கார் நிறுத்தலாம் பார்த்தா அவர் பாடி ஃபுல்லாகவே பைக் மார்க்ஸ் இருக்காரு. ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்காரு. ரசிச்சு பார்க்குறாங்க. எப்படி போகுது ஆண்டி தப்பாக எடுத்துப்பாங்களே. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்படி அவங்க பேக் டு வீடாக போகிறாங்க. பேக் டு எப்படி டேரக்டாக ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அவருக்கு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வராங்க. இப்போ அவங்க வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜேகே நீ எப்போ வந்தா கேட்குறாங்க. ஆண்டியா சொல்கிறேன். எப்போ வந்தா நீ தான் ரெண்டு வீட்டுக்கு வரலையா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் இப்போ தான் வந்து சொல்லி இப்போ வந்து ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரெண்டு வரவே சொல்கிறாங்க. ஜேகே பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் தான் கிச்சன் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இன்னொரு பர்சன் இருக்காங்க. நீ பார்த்தியா கேட்குறாங்க. இல்லை நானும் பார்க்கலையே சொல்கிறேன். ரெண்டு பேரும் பிஸியாக நான் போயிட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே பாவா ஃபுட்டு சாப்பிட சொல்கிறாங்க. அப்போ ஜேகே உட்காராங்க. அவங்க ஃபுட்டு சர்வ் பண்ணுறாங்க. அப்போ ஜேகே சாப்பிட்றாங்க. அப்போ ஜேகே ஃபேஸ் ரொம்ப க்ளோவிங் அழகாக இருக்குது. அப்போ ஆண்டி பார்க்குறேன். என்ன பாவி ரொம்ப அழகாக இருக்க பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேகே தான் அதில் ஒன்று நான் டே சொல்கிறாங்க. இல்லை நீ பார்க்க அழகாக இருக்கே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கா எதுவும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டா என்ன சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க எதுவும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா அப்போ எதுவும் அரேஞ்ச் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே ஆண்டி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அதான் அவங்களோட ஜேகே சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே வெளியே வந்துடுறாங்க. போய்ட்டு ஒரு ஆண்டி சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ மைண்ட் ஆண்டி ஓகேவா சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப அழகாக இருக்காரு. முடிஸ்க்கு அப்படி இருக்காங்க. எப்போ அழகாக இருக்காரு. ஸ்மைல் பண்ண ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல. அந்த ஹாப்பினஸ் இப்போ தான் பார்க்குறாங்க. அவங்க எப்பயும் கோல்டாக தான் பார்த்துருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகா இப்போ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டாக்கா காரில் உட்காராங்க. ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டை நினச்சி பார்க்குறாங்க. ஜேகே ஜிம்மில் அவர்கிட்ட பேசுனது அதை நினச்சி பார்க்குறாங்க. சரி ஓகே சரி போயிடுறாங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் தட் ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. ஜேகேட கம்பெனியில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஒரு பர்சன் மட்டும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. யாரோட ஃபேஸும் பார்க்கவே இல்லை. எல்லாமே அமைதியாக உட்காந்துருக்கேன். நான் பண்ண ப்ராஜெக்ட்டும் அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதா நான் வேறு பண்ணிட்டேன். அந்த பாஸ் இன்றைக்கி தான் பார்ப்பாரு சொல்லிட்டு இந்த காய் சொன்னால் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க பிடிக்குமோ பிடிக்காதா பார்த்துருக்காங்க. நான் அந்த கம்பெனிக்கு வந்து 1 வீக் ஆகுதுன்னா உண்மையை சொல்லுவேன். அந்த கம்பெனி வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஃப்ரீடம் கிடச்சிருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது தெரியுமா. அந்த கம்பெனியில் எனக்கு எதுவும் பிடிக்காது. யார் என்ன பேசுவாங்க காசுப்பாக இருக்குது. எந்த பக்கம் போகிறாலும் எல்லாரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இங்கே பார்க்குறது ரொம்ப ஜென்வனாக இருக்காங்க. அந்த கம்பெனி ரொம்ப நீட் அண்ட் குவைட்டாக இருக்குது. செகண்ட் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈவன் இந்த கம்பெனியில் ஜாப் அனுப்ப கூட கவலைப்பட மாட்டேன் தெரியுமா. இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி வச்சு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அந்த 1 வீக் அவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணியிருக்கேன். யாரும் எவ்வளோ அழகாக ரெஸ்பெக்டாக நடத்துகிறாங்க. அதுவும் எனக்கு தனியாக சோலோ ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்க. என் ஒர்க்கை நான் மட்டும் பார்த்தா மட்டும் போதும். மற்ற ஒர்க்கில் பார்க்க தேவையில்லை. அந்த டீம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. பாஸ் வராங்க சொல்கிறாங்க. இப்போ டான் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா இப்போ தான் அந்த பாஸ் எங்கே என்ட்ரு ஆகுறாங்க. என்ன பார்க்குறாங்க அந்த பாஸ் மாஸ்க் போட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக வச்சுருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. வாவ் அழகாக இருக்காரு இந்த பாஸ். ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஜிம் ஓகே ஜிம் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஓ இவ தான் மிஸ்டர் ஜோனாக இருப்பாரோ. ஜிம் பார்க்குறாங்க. இருக்கும் நான் கூட ஜோன் டைம் கிட்ட வயசானவங்க நினச்சிட்டேன். ரொம்ப எங்கான ஒரு பர்சன் நல்லா இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. இந்த பக்கம் அந்த பாஸ் வந்து உட்காராங்க. ஆனால் அந்த ஹேர் கட்டை பார்த்தா எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே எடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குற பர்சன் உட்காந்துருக்காங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. என்ன நிம்மியாக்கா சொல்கிறாங்க. இப்போ நிம்மின்றது அந்த கம்பெனி ஒர்க் பண்ணுற பொண்ணு டாக்டர். அந்த பொண்ணு பார்க்குறாங்க. என்னென்னு கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. அது பொண்ணு பார்க்குறாங்க. என்ன பார்க்குறா சொல்கிறாங்க. இல்லை இவ தான் பாஸ் ஜோன் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு நிம்மி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்காரு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் மாஸ்க் ரிமூவ் பண்ணி இன்னும் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரிமூவ் பார்க்குறாங்க. ரிமூவ் பண்ண கொஞ்சம் நேரம் போனால் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பாஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. வாய்ஸ் கொஞ்சம் கோல்டாகவே இருக்குது. இப்போ ஃபைன் மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. பாஸ் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஷேர் பண்ணுறாங்க.
நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஒர்க்குக்கான கிரெடிட் கண்டிப்பாக கிடைக்கும் சரியா சொல்கிறாங்க. இப்போ நான் பார்க்குறேங்க கண்டிப்பாக அது எல்லாமே எப்போ நடக்கிறதுலாம் சொல்கிறாங்க. ஜிம்மு 1 வீக்காக கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கம்பெனி எப்படி சொல்லிட்டு. இப்போ ஜிம் நினைக்கிறாங்க இந்த கிரெடிட் எல்லாமே நம்ம யோனிச்சுட்டு தான் போகணும். எனக்கு அவன் தான் சொல்லி கொடுத்த அந்த ஜாப் அவன் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான். இந்த கம்பெனிக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் தான் சொன்னான். நானும் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். எனக்கு ஜாபும் கிடச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக எனக்கான கிரெடிட்லாம் கிடைக்கும்ல. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம அந்த காய் பார்க்குறாங்க. காய் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க பேசிகிட்டு இருக்காங்க. அது மீட்டிங் ஓவர் ஆகிட்டு இருக்கு. இப்போ நிமிஷம் மீட்டிங் ஓவர் சொல்லி போங்க சொல்கிறாங்க. இப்போ போயிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்கச்சா கடைசி வரைக்கும் ஒரு மாஸ்க் ரூம் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த வாய்ஸ் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகும். அந்த ஃபேஸ் கொஞ்சம் ஃபெமிலியராக தான் இருக்குது. இருந்தாலும் வாய்ப்பில் அப்படி சொல்லிட்டு அவுட் பண்ணி பண்ண போகிறாங்க. அப்போ எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இப்போ காய் தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன காய் சொல்லிட்டு 1 செகண்ட் இல்லை சொல்கிறாங்க. ஜிம் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. இப்போ நம்ம நின்று பார்க்குறது என்னாச்சு காய் சொல்லி நீ போக நீங்கள் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நின்று போயிடுறாங்க. இப்போ காய் கிட்ட வராங்க. அங்கே பாஸ் என்ட்ரு பண்ணுறாங்க. சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாடா நீ ஜாப் ஜாயின் பண்ணுறப்போ அவன் பாஸ் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. ஓகேவா பாஸோட பார்க்க முடியல. முன்னாடி பாஸ் பார்க்க முடியல. ஸோ இப்போ நான் பாஸ் என்ட்ரு பண்ணி வைக்கிறேன். சரியா சொல்கிறாங்க. அது இப்போ வாங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. பாஸ் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நம்ம காய் கூட்டி வராங்க. பாஸ் சொல்கிறாங்க சொல்லுறது பாஸ் சொல்கிறாங்க. இவங்க பேர் தான் பார்த்து ஓகே 1 வீக் இப்போ நம்ம கம்பெனி ஜாயின் பண்ணாங்க. இவங்க ஒர்க் இதுதான் ஓகேவா அந்த 1 வீக் தான் ஆகுது. நான் ஒரு ப்ராஜெக்ட் நான் கொடுத்தேன். எனக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நல்லா கொடுத்தாங்க பாருங்கள் சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட் பார்க்குறாங்க சூப்பர் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. பரவாயில்லையே சூப்பர்னு சொல்கிறாரு. ஜிம் பார்க்குறாங்க. காய் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் உண்மையாக அவருக்கு எனக்கு ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. அவன் பிடிச்சிருக்கு ப்ராஜெக்ட் பிடிக்காம இருக்குமா நீ எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க பாஸ் மாஸ்க் ரூம் பண்ண மாட்டாங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க ரூம் பண்ண வர சொல்கிறாங்க. ரூம் பண்ண வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. காய் பார்க்குறாங்க. பாஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாஸ்க் ரூம் பண்ணி காமிங்களா எனக்கா இவங்க வந்து புதுசாக ஆஃப் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களும் தெரியும் ஃபேஸ் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க பார்த்ததில்ல கொஞ்சம் ஃபேஸ் ரூம் பண்ணி காமிக்கிறீங்களா அப்போ சொல்லிட்டாங்க. நம்ம காய் சொல்கிறாங்க மாஸ்க் ரூம் பண்ணி கொஞ்சம் ஃபேஸை காட்டுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது காஃபி வந்துடுறா சொல்கிறாங்க. காஃபி ஆமாம் கொஞ்சம் காஃபி வந்துடுறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஹெட்டேச்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு டாக்டர் கால் பண்ணுவா இல்லை வேண்டாம் நீ போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயுமே சரி ஓகே காஃபி வந்துட்டு போயிடாரு. ஜிம்மி அவர்கிட்ட பேச சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. நான் பேசணுமா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி வந்துட்டு காய் சரியாக சொல்கிறாங்க. டோர் லாக் பண்ணிட்டு போக சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ காய் போக டோர் லாக் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அவருக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஒரு நான் நினைக்கிறதா இருக்குமோ இல்லை வாய்ப்பே இல்லை அது எப்படி ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ அந்த பர்சன் அப்படி மெதுவாக இருந்துக்கிறாங்க. சேரை விட்டு ஜிம்முக்கு ஒரு பயமாக இருக்குது. ஜிம் ஒரு 2 ஸ்டெப் பேக் போகிறாங்க. இப்போ இந்த பர்சன் எழுதிருக்காங்க சிஸ்டர் அப்படி கிட்ட வராங்க. இப்போ ஜிம் லேட்டாக அந்த டேபிளில் சாயிறாங்க. எனக்கு மீட்டிங்கான டேபிளில் ரொம்ப லென்த்தாக நீளமாக இருக்கும். இப்போ ஜெயிக்கிற பிள்ளைக்கா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 2 ஹேண்டையும் பின் பண்ணிட்டாங்க. இப்போ டேபிளில் தான் வைக்கிறாரு. ஜிம்மில் நடுவில் இருக்கிற இந்த ஜிம்முக்கு இந்த பக்கம் ஒரு ஹேண்டு அந்த பக்கம் ஒரு ஹேண்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. ஜெக்கியோட குறுக்குன்னு பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி அப்படி ஜிம்மி குறுக்குன்னு பார்த்துட்டு ரைட் அதை ஸ்மைல் பண்ணிட்டு அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ண ஜிம்முக்கு அவ்வளோ தான் ஆள் விட்டுடுது. ஐயோ நான் நினச்ச மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. இவர் எப்படி இங்கே ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் விட்டு அப்புறம் எப்படி இருக்கா கேட்குறாங்க. அது சொல்கிறேன் எப்படி இருக்கா ஜெக்கி கேட்குறாங்க. அது ஜங்கோக் சொல்ல எப்படி இருக்கா ஜெக்கி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க அப்படியே விட்டுட்டு போவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அப்படியே விட்டுட்டு போவா ஒரு ஷர்ட் எடுத்து மேலே போட்டு போயிடக்கூடாது சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க அப்படியே விட்டு போவா எவ்வளோ பர்சன்ட் தெரியுமா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க எவ்வளோ பர்சன்ட் தெரியுமா சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் சொல்கிறாங்க நல்லா ஞாபகம் இருக்கட்டும் ஏன் பாரு நீயும் ட்ரீட் பண்ணுறது நான் ட்ரீட் பண்ணுறது ஓகேவா நாளைக்கு என்ன நினச்சிட்டு நல்லா ஞாபகம் இருக்கு சரியா சொல்கிறாங்க. சரி எல்லாமே ஞாபகம் இருக்கு ஓகேவா நீ என்ன பண்ண அதை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க பயப்படாது ஓகேவா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஓகே அன்றைக்கி நீயும் பிடிச்சிருந்தேன் நானும் பிடிச்சிருந்தேன் ஓகேவா 2 பேரும் இப்படினாக்கா கொஞ்சம் அன்கான்ஷியஸாக இருந்தோம். ஸோ நம்ம 2 பேரும் அப்படி இருந்தோம் ஓகேவா நான் தப்பு இல்லை சரியா சொல்கிறாங்க. நான் ப்ளேம் பண்ணவே இல்லை புரியுதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கோவம் சொல்கிறாங்க. கோவம் இல்லை சரியா சின்ன ஒரு வருத்தம் சொல்கிறாங்க. வருத்தமாக அவங்க சொல்கிறாங்க அப்படியே விட்டு போகவே என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி அக்குறஞ்சு தெரியுமா அவங்க வர தப்பாக வர பேசிட்டாங்க சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க. ஜஸ்ட் வேக்கப் பண்ணியிருந்தாக்க நம்ம அழகாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வேறு மாதிரி போயிருக்காங்க. நேருக்கு அப்படி டக்குன்னு சொல்கிறாங்க. நான் பாய்ந்ததுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஜிம் பண்ணியிருந்தேன்னா அம்மா நீங்கள் இப்படி பார்க்குறப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க கோவப்படுவீங்களா என்ன சொல்லுவீங்கன்னு தெரியவே இல்லை எதுவுமே டக்குன்னு பாய்ந்து போட்டு எனக்கு அங்கே எஸ்கேப் ஆக மட்டும் தோணுச்சு தவிர வேறு எதுவுமே நான் உங்களுக்கு யோசிக்க மாட்டேன். சாரி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சொல்லி பரவாயில்ல இதனால் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஒரு 3rd பர்சன் திட்டினது செகண்ட் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி நான் சுச்சுவேஷன் இருந்தது ப்ளஸ்ஸாக நான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தது நடுவில் காரில் யாரும் இல்லை யாரும் பார்க்க மாட்டாங்க ஓகேவா அது ஏர்லி மார்னிங் தான் நான் வந்துட்டு வீட்டுக்கு இருந்தாலும் கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரி நீங்கள் என் ஷர்ட்டை ட்ரிப் பண்ணிட்டீங்களா என் ஷர்ட்டை நான் எடுத்து பார்த்தேன் பட்டன் எல்லாம் இல்லை நான் எப்படி போட்டு போவோம் அதுவும் நான் எப்படினாக்கா வீட்டுக்கு போகணாக்கா பஸ் பிடிச்சி கேபில் தான் போகணும் நான் அப்படி போனாக்கா தப்பாக எடுத்துப்பாங்களா சொல்லிட்டாங்க. ஓகே ப்ராப்ளம் இல்லை ஓகேவா என் ஷர்ட்டை போட்டு போது கவலையில் சரியாக சொல்கிறாங்க. சரி கவலையில் ஓகேவா இருந்தாலும் கூட சொல்கிறாங்க. அதே சொல்கிறேன் எனக்கு கவலையில் ஓகேவா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் அட்லீஸ்ட் சொல்லி வேக்கப் பண்ணியிருக்கலாம் எதுவுமே இல்லாமல் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது ஜிம் பார்க்குறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே எனக்கு ஹாப்பியாக இருக்குது எப்படி இருக்கா ஜெக்கி கேட்குறாங்க.
நான் நல்லா தான் இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க. மிஸ் பண்ணியா கேட்குறாங்க. சொல்கிறேன் மிஸ் பண்ணியா கேட்குறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க நிஜமாவா ஜெக்கிட்ட வராங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க நிஜமாக சொல்கிறாங்க. ஜிம் பெண்ட் ஆகுறாங்க. இப்போ ஜெக்கி ஒரு மேலே அப்படி பெண்ட் எப்படி அவர் எதிர்க்கு பெண்ட் ஆகுற இவர் ஒரு மேலே லைட் ஆகுறாங்க. இப்போ ஜிம்முக்கு டேபிள் இப்படி லைட் ஆகுறாங்க. இப்போ அந்த அவர் பாடி மட்டும் இப்படி பெண்ட் ஆகுது. இப்போ ஜெக்கி கிட்ட போய் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்லிட்டு பயப்படாது. ஜெக்கி பார்க்குறாங்க பயப்படாதா சரியா சொல்கிறாங்க. இல்லைம்மா தெரியாமல் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க பாரு எனக்கு தெரிஞ்சுதான் அப்படி நடந்துட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் எனக்கு அந்த டைமில் பிடிச்சிருந்துச்சி உனக்கு பார்க்குறப்போ அப்படி ஒரு ஒரு மாதிரி எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஓகேவா என்னன்னு சொல்லவே தெரியல. அது எனக்கு தோணுச்சு நானும் எடுத்துக்கிட்டேன் நீயும் ஓகே சொன்னேன் ஓகேவா. அதெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஓகே ஏன் உனக்கு அதுக்கப்புறம் அப்படி ஆகுதா சொல்கிறாங்க. அச்சோ அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் அந்த கம்பெனி பாஸா மிஸ்டர் ஜோன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க மிஸ்டர் ஜோன்டோட அப்பா சரியா சொல்கிறாங்க. சரி மிஸ்டர் ஜோன்டோட அப்பா நான் வந்துட்டு ஜான் ஜம்பு ஓகேவா சொல்கிறாங்க. காலமே ஜேகே சரியா ஜேகே ஜம்பு போட்டு எப்படி கூப்பிட பிடிக்கும் உங்களுக்கு கூப்பிடு சரியா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு சரி நம்பவே முடியல. உண்மையாகவே சொல்கிறாங்க உண்மையாக எனக்கு உங்கள் ஜாப் கிடச்சது ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் தான் எனக்கு ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்களா ஜிம் கேட்குறாங்க. இல்லையே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு நான் உங்கள்கிட்ட வளர்ந்து தானே போதே இல்லை. அது சொல்கிறாங்க எனக்கு ஜிம் பண்ணிருக்கோம் நேரத்தை வளர்கிட்டேன் தானே நீங்கள் அதை வச்சு தானே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது சார் ஆனால் அதுக்காக உன்ட்ட ஏதோ பெனிஃபிட் எடுத்துக்க நினைக்க மாட்டேன் ஓகேவா. நான் ஃபோர்ஸாக பண்ண மாட்டேன். உனக்கு அந்த டேலண்ட் இருக்குது ஓகேவா. உனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் இல்லை கூட நான் ஜாப் கொடுத்துருக்கேன். இப்போ இன்டர்வியூ வச்சு தான் நான் செலக்ஷன் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. காலையில் இன்டர்வியூ எடுத்து தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ அதுக்கு டிசைன் பாசம் தெரிஞ்சால் காலையில் ஜாப் கொடுத்துருக்கான் சரியா சொல்கிறாங்க. நான் உனக்கு இங்கே ஜாப் கொடுத்து தான் சொன்னேன் ஓகேவா. ஆனால் மற்றபடி அவனுக்கு ஜாப் கொடுத்தது இன்டர்வியூ எடுத்த எல்லாமே அவனோட ஓன் டிசிஷன் தான் ஓகேவா. எனக்கு அவன் ஜஸ்ட் இப்போ செக்ரட்டரி மட்டும் இல்லை எனக்கு ஃப்ரெண்டு எல்லாமே ஓகேவா. அவனுக்கு என்கிட்ட இருக்குது எல்லா டேலண்ட்டும் அவன்கிட்ட இருக்குது சரியா. அவன் எடுத்தாங்க அவன் டிசிஷன் எடுத்தானுக்கு அது தப்பாக இருக்காது. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க அவனுக்கு ஜாப் எடுத்து கொடுக்க சொல்லி சொன்னதான் நான் ஓகேவா. மற்றபடி உனக்கு எல்லாமே உன்னை ஹையர் பண்ணுது உனக்கு எல்லாமே அவனை இன்டர்வியூ பண்ணாலும் அவன் தான் ஓகேவா. அவனுக்கு தெரியும் உனக்கு எந்த ஜாப் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு டிசைன் பர்சன் ஓகேவா. நான் என்கிட்ட பர்சனாக சொன்னேன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் ரொம்ப டேலண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான் ஓகேவா. ஆனால் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. சார் எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா. எனக்கு அப்படின்னு நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்குள்ள அப்போ இருக்குது நீங்கள் இப்படி பேசாதீங்க ஜம்பு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் ஜெக்கி கேட்குறாங்க. இல்லை அப்படி பேசாதீங்க எனக்கு தெரியாமல் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க தெரியாமலையா ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே தெரியாமல் இருந்துட்டு போட்டோம். ஆனால் எனக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது சேம் டைம் இந்த எடுத்துக்கோங்க வேணாம் ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படி எழுந்திரிச்சிட்டு எந்திரிச்சிட்டு எழுந்திரிச்சிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஒரு ஷர்ட்லாம் கரெக்டாக சர்க்கிள் விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஓகே நல்லா தான் இருக்கா சார். ஜெக்கி பார்க்குறேன். சார் ஓகே இங்கே பாரு நீ வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண உனக்கு எதுவும் உன்னை யாரும் முடி பண்ண மாட்டாங்க உன்னை யாரும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க இவனும் யாரும் தப்பாக எடுத்து நடந்து கூட ட்ரை பண்ண மாட்டாங்க ஓகேவா. அந்த கம்பெனி யாரும் அப்படி இல்லை அப்படி நினச்சி உன்ட்ட யாராவது அப்ரோச் பண்ணால் கூட நெக்ஸ்ட் செகண்ட் என்கிட்ட சொல்ல ஓகேவா. அந்த கம்பெனியில் இருக்க மாட்டாங்க ஓகே. நான் ஃபயர் பண்ணுறோம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க ஓகேவா. மோஸ்ட்லி கம்பெனியில் வந்து ரொம்ப ஜென்யூன் பர்சன் தான் ரொம்ப ரீசனாக இருப்பாங்க. அந்த கம்பெனிக்குள்ளே அவங்க அப்படி பண்ண தெரியாது. ஆனால் அந்த கம்பெனிக்குள்ள ஒரு ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேவா. எல்லாரும் சேஃபாக தான் ஃபீல் பண்ணுவாங்க பொண்ணுங்களோ பசங்களோ இவ்வளோ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படி எல்லாருமே அப்படி எல்லாருமே ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு க்ளியராக தான் இருப்பாங்க அவங்க எல்லாருமே ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த இருக்கிற கம்பெனினா அந்த ட்ரஸ்டபுள் கம்பெனி. அப்புறமா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வந்து ஃபீல் ஆகுது 1 வீக்கா நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஜிம்மு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ காய் கரெக்டாக காஃபி எடுத்துகிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க இந்த காஃபி சொல்கிறாங்க. ஜெக்கி வாங்கிக்கிறாங்க. ஓகே காய் சரியா சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு போக சரியா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்க என்னடா பயந்துட்டு யார் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பயந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு சரியா பார்க்க தான் அப்படி இருப்பான் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு தான் ஓகேவா மட்டும் ஒன்றை சொல்கிறான் ஓகேவா. ஃப்ரெண்டு தான் அதோட அவன் வாப்போன்னு சொல்கிறாச்சு அவன் சொல்கிறேன். மற்றவங்க வந்து ரெஸ்பெக்ட் தான் பேசுவோம் சரியா சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. ஜேகே எப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்படி ஒரு காய் சொல்ல அனுப்பிக்கிறாங்க. ரொம்ப நல்லவன் தெரியுமா ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பான் யார்ட்டையும் இப்படிக்கா போய் பேச பிடிக்காது அப்படின்னாக்கா ஃபேக்காக இருக்க மாட்டான் ரொம்ப ட்ரூவாக இருப்பான். அவங்க கூட ஒர்க் பண்ணுற எல்லாத்தையும் ரொம்ப சேஃபாக பார்த்து நினைப்பான் ரொம்ப கேர் பண்ணுவான் கம்ஃபர்ட் பண்ணுவான். செகண்ட் அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு நல்ல பையன். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் அச்சீவ் பண்ணுவான். இது வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் எதுவுமே தெரியுமா டேட்லாம் பண்ண மாட்டான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்மே கிடையாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்போ சில விஷயம் மட்டும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க ஈவன் ஜேகே ட்ரை நெருங்க எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவன் ஷேடோ கூட டச் பண்ண முடியல சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அவன் நினச்சா மட்டும்தான் ஓகேவா. அவன் மனசு வச்சா மட்டும் தான் ஒரு பாஸ் நம்ம பக்கத்து போக முடியும். ஜேகே காய் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது இப்படிலாம் கேட்குறப்போ. அது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏக்கா எனக்கு ஜாப் கொடுத்தல ஆமாம் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க. அதுவா ஜேகே ரெஃபர் பண்ணா சொல்கிறாங்க. எனக்கு ஜேகே ரெஃபர் உண்மை சொல்கிறேன் ஓகே அவன் தான் ரெஃபர் பண்ணேன். எனக்கு ஒரு பையனுக்கு கொஞ்சம் ஜாப் இல்லாமல் இருக்கான் நீங்களும் கொஞ்சம் ஜாப் கொடு அப்படி சொல்லி சொன்னா சொல்லி எனக்கு ஆமாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்காய் சொல்கிறாங்க. அவனுக்கு டவுட்டாக சொல்லி சொல்கிறாங்க. ஒன்று எப்படி தெரியும் ஜெக்கே சொல்கிறாங்க.
அதே சொல்கிறாங்க இல்லை நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் ஜாப் கேட்டிருந்தேன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவன் தான் சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஓ காய் பார்க்குறாங்க. இப்போ தான் புரியுது சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, இவன் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுறது ஒரு கம்பெனி. ஆமாம் அந்த கம்பெனியோட ஃப்ரெண்டு அவனும், அது வந்து கம்பெனியோட பாஸ் இருக்கான அவனும் ஜெக்கியும் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்படி அவன் ஃப்ரெண்ட்ஸு அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அப்படி என்னவோ அவனும் இவனும் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஜாப் குரூப் தான் நீ சொல்கிறது. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த குரூப்பும் இவனும் அவனும் ஃப்ரெண்டு தான், அவன் தான் ரெஃபர் பண்ணியிருப்பான் போல சொல்கிறாங்க. அதுதான் ஜெக்கி கொண்டு தெரிஞ்சிருக்கு. நான் கூட எப்படி அவனுக்கு தெரியும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க நல்ல வேலை நம்ம எதுவும் வளரல ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி காய் பார்க்குறேன் சார். ஓகே நல்லா ஒர்க் பண்ணிடலாம். ஓகே உனக்கு கண்டிப்பாக கிரெடிட் கிடைக்கும். ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே காய் சொல்கிறாங்க. இப்போ ஓகே ஒர்க் பண்ண ஜிம் போயிடுறாங்க. இப்போ ஒரு 2 வீக்ஸ் போயிட்டுருக்கு. ஜெக்கிக்கு ஜிம்மு பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியாது. கை அந்த ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜிம் டச் பண்ண ஃபீல் ஆகிட்டே இருக்குது. அவரும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஆனால் ஓகே எப்படா முடியல சார். ஓகே அப்போ ஜெக்கி தான் ஜிம்முக்கு கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாஸ் சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் கேபின் சொல்கிறாங்க. ஜிம் உள்ள போகிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் உள்ள போனதுமே ஜெக்கி அந்த டோரில் எப்படினாக்கா ஜிம்மு பின் பண்ணி டோர் லாக் பண்ணிடுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. தப்பாக எடுத்துக்காது ஓகேவா, எனக்கு ஒரு பார்க்குறப்ப வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலடா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு ஒரு பார்க்குற ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல ஜிம்மின். அது ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா என்ன சொல்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு அப்படி இருந்தது, அதுக்காக அவங்க ஃபோர்ஸ் பண்ண நினைக்கல. சம்டைம் எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ண தெரியுமா, எனக்கு ஒரு பார்க்குறப்போ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. எனக்கு எப்படி சொல்கிறது ஜெக்கி தான் க்ளோஸாக வராங்க. அது ஹார்ட் பீட் ஜிம் நல்லா டச் ஆகிட்டுருக்கு. ஜிம்முக்கு என்ன பண்ண தெரியல. ஆனால் ஜெக்கி ஒரு ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட ஜென்ரல்னஸ் அந்த எப்போ அது ரொம்ப பிடிச்சிருக்கு அவர்கிட்ட. அதை கூட நம்ம அப்ரோச் பண்ண தப்பாகிடுமோ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. என்னென்னு ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மு பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கியோட ஹார்ட் ப்ரீத்து அவரோட பார்வை ஜிம்முக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் லைட்டாக நாட்டி ஒரு ஸ்மெல் பண்ணுறாரு. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னடா சொல்லிட்டு அப்புறம் ஜிம் ஜெக்கியோட ஷர்ட் க்ளோஸாக எடுக்கிறாங்க. அப்போ ஜெக்கி கிட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம் ஜெக்கி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி இப்போ ஃபஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணிப்பாரு. அதே மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் எப்பவும் குழந்தை அந்த மோலில் தான் பைட் பண்ணுறாரு. ஜெக்கிக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன கேட்குறாங்க. வலிக்குது சொல்கிறாங்க. வலிக்குதா ஜிம் கேட்குறாங்க. வலிக்குதானே ஹாப்பியாக இருக்குது. ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜெக்கி ஜிம் லிஃப்ட் பண்ணிட்டு அந்த ரூம் இருக்க ஒரு சோஃபா தான் அங்கே தான் லைட் பண்ண வைக்கிறாரு. இப்போ ஜிம் ஜெக்கிக்குள்ளே எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. அவன்கிட்ட கேட்கவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ இங்கே தானே ஸ்டே பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இல்லை நானே ஃப்ரெண்டும் ஸ்டே பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே என் கூட லிவிங்கில் போனாங்க சொல்கிறாங்க. லிவிங்கில் அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவர் லவ்லாம் சொல்லவே இல்லை, ஜஸ்ட் லிவிங்கில் மூவ் பண்ணலாமா ஜெக்கி கேட்குறாங்க. இவங்க சரி சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே இன்னைக்கு இவங்க ரெடியாக இருக்கேன் வந்து பிக் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு அந்த 2 ரவுண்ட் போயிருக்க அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிம் பண்ணி அதுக்கப்புறமா அவர் ஷர்ட்டை வந்து வேர் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு பட்டன் வந்து இதாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அகையும் பட்டனை பிடிச்சிட்டிங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க அன்றைக்கி ஷர்ட்டோட மொத்த பட்டன் பிடிச்சிட்டிங்களா, இன்றைக்கி ஒரு பட்டன் பிடிச்சிட்டிங்களா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என் ஷர்ட்டை போட்டுக்கோ சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எப்போவுமே கார் ஒரு ஷர்ட் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பேன். அன்றைக்கி நேரம் பார்த்து நான் வச்சிடா முட்டுட்டேன். ஓகே ஏன்னாக்கா கார் வந்து சர்வீஸ் போயிடுச்சு 2 days பிஃபோர். அதனால் நான் வச்சிருக்கேன். அன்றைக்கி எந்த டென்ஷனுமே கார் இல்லை. உங்கள் பாரு ஆஃபீஸில் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ஷர்ட்டுக்கு எடுத்து காமிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் அந்த ஷர்ட்டை போட்டுக்கிறாங்க. போட்டு வெளில போயிடாரு. இப்போ ஜெக்கியும் போல போயிடறாங்க. ஈவினிங் ஜிம் வீட்டு போய் ரெடி ஆகிட்டுருக்காங்க. இப்போ ஜிம் ஃப்ரெண்டு ஏம்ஜின் பார்க்குறாங்க. டே என்னடா பண்ணுறா சொல்கிறாங்க. அதுடா சொல்கிறாங்க. இல்லைடா கம்பெனியில் எனக்கு வீடு கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. வீடு கொடுத்துருக்காங்களா சொல்கிறாங்க. வீடு இல்லை, அது எப்படினாக்கா கம்பெனியில் ஒர்க் பண்ணுற காசு கூட ஷேர் பண்ணிக்கிறமா சொல்கிறாங்க. ஷேர் பண்ணிக்க போறியா ஆமாம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஏம்ஜின் பார்க்குறாங்க. ஏண்டா அப்போ ரெண்டுலாம் சொல்கிறாங்க. அதை ஷேர் பண்ணிப்போம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அதுக்கு இங்கே இருக்கலாம்ல சொல்கிறாங்க. இல்லைடா நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி இந்த வீடு கொஞ்சம் லாங்கில் இருக்க சொல்கிறாங்க. ஆமாம்ல கரெக்ட் இல்லை சொல்கிறாங்க. அப்போ நான் போயிட்டு வரா சொல்கிறேன். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சார் ஓகே அப்போ சொல்கிறாங்க. அவங்களால ஒரு கம்பெனி ஜாப் படிச்சிருக்காங்க. அதுவே ஹாப்பி தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தேங்க்யூடா ரேஸ்க்கு சொல்கிறாங்க. சொல்லிட்டு நீ தானே என்னட்ட சொன்னா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஜேகே தான் நல்லா பிளான் அவர் பண்ணியிருப்பாரு. சரி ஓகே என்னோட ஜிம்மில் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எம்ஜின் தெரிஞ்சிருக்கும். எம்ஜினும் நம்ம இன்னும் எப்படியா ஒரு எம்ஜின் வந்து என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. என்னும் ஜேகே ஃப்ரெண்டு தான். அப்புறம் ஜேகே இருப்பாங்க. சரி ஓகே அந்த வழியாக அவங்க எனக்கு ஜேகே என்ன ஒரு டைம் கேட்டுருப்பாங்க ஜாப் வேகன்ஸ் இருக்காரான்னு கேட்டு. அப்புறம் ஜேகே இருப்பேன் எதுக்கு சொல்லிட்டு இல்லைடா என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பையன் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பையனோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஒர்க் இல்லையாமா அவன் கேட்டான். என் கம்பெனி இப்போ வேகன்சி இல்லாத உங்கள் கம்பெனி இருக்கான்னு கேட்டேன். எனக்கு அந்த பையன் நல்லா டேலண்டான பையன் தான். அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இப்போ சர்டிஃபிகேட்லாம் இல்லை. அந்த ஜாப் வேணும் சொல்லிப்பாரு. அப்போ ஜேகே பார்க்குறாங்க. அப்போ அந்த டைமில் ஒரு வேகன்சி இருந்திருக்காது. நான் பார்க்கல வேகன்சிக்கு அப்புறம் சொல்கிறாங்க. பேர் என்ன கேட்குறாங்க. அப்புறம் ஜேகே வந்துட்டு பார்ஜிமின் என்ன சொல்லியிருப்பாங்க. பார்ஜிமின் பேர் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜேகே கேட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த டேவே தான் நம்ம ஜேகே வந்துட்டு ஜிம்மில் மீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு எல்லாமே பிளான் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம ஜேகே அதை நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்து இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்த்தாக்கா அதுக்கிட்ட ஆடிட்டு இந்த ஜிம் வந்து எம்ஜிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி ஜாப் கிடச்சி சொல்கிறாங்க. சரி ஓகே அது இந்த மாதிரிலாம் கிடச்சதில்ல, நம்ம ஜஸ்ட் நீ சொன்னாலும் ஜாப் கிடச்சி மட்டும் நினச்சிட்டு அவருக்கே அப்படி தெரியும். இப்போ நம்ம ஜேகே நினச்சிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே வெளியிட்டுருக்காங்க. கார் வச்சுட்டு போகலாமா சொல்கிறாங்க. சரி 2 பேருமே வராங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேகே 2 பேருமே ஒரு பெரிய வீட்டுக்கு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. வா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க சொல்லிட்டு இது ரொம்ப அழகாக இருக்குது ஜங்கும் சொல்கிறாங்க. அழகாக இருக்குது அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம்மோட வீட்டுக்கு வராங்க. பார்த்தாக்கா வீட்டில் யாருமே இல்லை வீட்டில் ஜிம் கேட்குறாங்க. இல்லை நீ நான் மட்டும் தான் சொல்கிறாங்க. நீ நான் மட்டுமா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ
ஜிம் ஜேக்கி இந்த பக்கம் உள்ளே வந்திருப்பாங்க. பின்னாடி விட 2 பேர் வெளில போகிறாங்க. இப்போ பாஸ்மா எதுக்காக ஜேக்கி தம்பி சடனாக மெயிட்லாம் வேணும்னு சொல்லிட்டாரு. அதுவும் நம்ம வந்து அவங்க ஜோன் மேன்ஷனுக்கு போக சொல்லிட்டாரு. எதுக்கு சொல்கிறாங்க தெரியலையே சொல்கிறாங்க. இப்போ ஜோன் மேன்ஷனில் மேடம் சார் தான் இருக்காங்க. இப்போ அங்கே தான் நம்ம போகணுமா சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே தான் போகணும் சார் சொல்லிட்டாரா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜேக்கி பார்க்குறேன். இந்த வீட்டில் நீ நான் மட்டும் தான் ஓகே சொல்கிறாங்க. ஜங்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எனக்கு உங்க கூட ஸ்டே பண்ணால் சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட ரெண்ட் வாங்கிக்கணும் சரியா சொல்கிறாங்க. ரெண்ட்டா என்கிட்ட ரெண்ட் வாங்கிக்கணும் ஓகேவா ரெண்ட் வாங்கிக்கணும். செகண்ட் வந்துட்டு நீங்கள் வாங்க கிளாஸ் திங்ஸ் எல்லாமே எனக்கு எப்படினாக்கா 50 வந்து நம்ம பில்லை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நான் உங்க கூட இருக்குனாக்கா எனக்கு இது மட்டும்தான் நான் அந்த கண்டிஷன் மட்டும் ஓகேனா நான் உங்க கூட இருப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் நல்லா சொல்கிறாங்க. இல்லை நான் கூட ஃப்ரீயாலாம் அப்படி இருக்க முடியாது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எனக்கு உங்களோட இருக்க பிடிச்சிருக்கு ஓகேவா உங்களுக்கு எங்களோட இருக்க பிடிச்சிருக்குன்னு தெரியுது. ஆனால் எனக்கு எப்படினாக்கா மற்றதெல்லாம் ஃப்ரீயாக வேணாம் ஓகேவா எனக்கு ஏதோ சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஒரு என்ன சொல்ல புரிஞ்சுக்கிறாரு இந்த பாரு நான் அந்த மாதிரி தாட்டில் பார்த்ததே இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு ஏதோ ஒன்று பார்த்தா அப்படி ஃபீல் ஆகுது வெறுவைக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறது ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி எனக்கு உங்களை பார்க்குறது ஒரு ஃபீல் ஆகுது சரியா சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி வரது நம்மளும் ஷேர் பண்ணிக்க வேணாம் சொல்லி அந்த மணி தான் வேணாம் நீங்கள் எனக்காக மணி கொடுக்குறது வேறு வாங்கி தரதான் வேண்டாம் ஓகேவா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு மீனிங் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு நேம் இருக்கிற வரைக்கும் நான் எதுவும் கூட வாங்கிக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆஸ்ட்டாக சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ரொம்ப லவ்லாம் எதுவும் இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சேம் எனக்கு வந்து ஓகேவா எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு நீங்கள் அட்ராக்டிவ் அது என் கணக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரிவிங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சேம் எனக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. அது ரிலேஷன்ஷிப்புக்கு இப்போது மீனிங் இல்லை ஓகேவா ஸோ நம்ம எதுவும் ஷேர் பண்ணிக்க வேணாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே எப்படி சொல்லி ஹானஸ்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெக்கிக்கு. ஜெக்கி ஜிம் போகிறத கிஸ் பண்ணுறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவருமே தேங்க்யூ ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம குக் பண்ணி தரவா சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்ல இப்போ ஜெக்கி குக் பண்ணி தராங்க. அன்றைக்கி நைட்டு ஜிம் ஜெக்கி வைல்டு நைட்டாக மாறி ஜிம் பார்க்குறாங்க. குசுலவா ஜிம் சொல்லி ஜெக்கி பார்க்குறாங்க. இவ்வளோ அழகாக எப்படி ஸ்லோவாக பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இருக்கே ஜிம் ஜெக்கி அடிக்கிறாங்க. அன்றைக்கி அப்படி தான் பண்ணேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி இப்போ ஞாபகம் இருக்கும் உனக்கு சொல்கிறாங்க. இருக்கே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் எல்லாம் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. டெய்லி ஒரு மாதிரி இருக்காங்க. ஆனால் மார்னிங் கரெக்டாக ஜிம் நினச்சிடுவார். விழிச்சு அவர் ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணுவார். சின்னதாக கூட ஆஃபீஸில் மிஸ்டேக் பண்ண மாட்டார். அது வந்து ஜெக்கி எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டார். கட் பண்ண மாட்டார். எதுவும் பண்ண மாட்டார். ஏன்னா வீட்டில் இருக்கிறவருக்கு வீட்டில் மட்டும்தான் ஆஃபீஸ்லாம் வேறு மாதிரி இருக்காங்க. அவர் வந்து ஒரு பாஸ் இவர் செக்ரட்டரி சாரி அவர் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி எவ்வளோதான். ஆனால் ஜிம்முக்கு அவர் பண்ணுற ஒர்க்குக்கான சேலரி கரெக்டாக கிடைக்குது கிரெடிட் கொடுத்துட்றாங்க. ஜிம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிம் சேலரி அவங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இப்போ ஜிம் அவங்க வீட்டில் ஷேர் பண்ணுறாங்க. ஜிம் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சாரி ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. ஏன் சொல்லுங்க இல்லைப்பா நான் புரிஞ்சுக்க முடியும் அப்போ தான் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகேப்பா சொல்கிறாங்க. ஆன்சர் இட்ஸ் ஓகேப்பா ஜிம் சொல்கிறாங்க. புரியுவா ஜிம்மில் அப்பாவும் சரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அவர் ஓன் நல்ல ஜிம்முக்கு ஜெக்கிக்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஜெக்கிக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஒரு பிளாக் கலர் ஷர்ட் தான் எனக்கு ஜெக்கி பிளாக் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஜெக்கிக்கு பிளாக் கலர் ஷர்ட் வாங்கி தராங்க. இப்போ ஜெக்கி பார்க்க இருக்காங்க எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு சொல்கிறாங்க. அப்படி அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு அவருக்கு தெரியும் அவர் பண்ணுற ஒர்க்குக்கான ஒரு சேலரியாக அவர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அது எக்ஸ்ட்ரா சேலரி ஜெக்கி கொடுக்கணும்ல நம்ம காய் கிரியேட் பண்ணவே இல்லை. அவருக்கு ரியல் கரியர் இன்னும் அதான் அவர் கிடைக்கிது. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ காய் பார்க்குறாங்க. இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் எவனா வந்துட்டு இந்த மாதிரி ஜாப் விட்டுது இந்த மாதிரி அனுப்புனா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் ஜாப் விட்டு அனுப்பி அனுப்பி வந்துட்டா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவர் காய் பார்க்க சார் விட்டு விட்டு நல்லது சரியாக சொல்கிறாங்க. கடவுள் ஒரு இடத்துல நம்ம ஹர்ட் பண்ணுறாங்க ஒரு இடத்துல பெட்டராக வைப்பாங்க சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கரெக்டாக எப்படி சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ப்ளீஸ் போகவே தெரியல. அந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குன்னு சொல்லிட்டோம். ஜிம் ஜெக்கி கிட்டே போயிட்டு அவர் வாப்ஸ் பைட் பண்ணுறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்டா அங்கேயே பைட் பண்ணுறா ஜெக்கிக்கிறாங்க. பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. அவங்க பிடிச்சிருக்காங்க. இன்னும் நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஆஃபீஸை டெவலப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கெட் பயங்கர கட் பண்ணுவார். அதே இப்போ வீட்டில் இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணும்போது அவருக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டடீஸ் பண்ணுறது நிற்கிறது. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜிம் போன் டைல் போட்டிருக்காரு. மொத்த ஹேர் பார்க்க கொஞ்சம் ஹேர் மட்டும் போன் டைல் போட்டுக்கிட்டு ஒரு பிளாக்கில் ஜிம் பண்ணி அப்படியே ஒரு லிப்பில் ஒரு மவுத்தில் ஒரு கை வச்சுட்டு லைட்டாக ஃபிங்கர் பைட் பண்ணுறாரு. ஜெக்கி இதை பார்க்குறாங்க. பார்த்து ஸ்டன் ஆயிடுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜூன் சர்வீஸ் பண்ணி வேலை வச்சிருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி ஒர்க் அவுட் பண்ணுறப்ப கிட்ட வராங்க. பார்த்து அவர் பாடி அங்கே வாட்டர் ட்ராப்ஸ் அழகாக பார்க்க ஹார்ட்டாக இருக்கும். ஜிம் ஜெக்கி ஹேண்ட் வச்சு ஒரே ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு ப்ளே பண்ணுறதா ஜெக்கி பாடிக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன வேணும் அது சொல்கிறாங்க. என்ன வேணும் ஜெக்கிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ தான் வேணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கியை பார்த்து ஜிம் ரூம்லேயே ஜிம் கூட ஒரு மாதிரி இண்டிபெண்டாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம் இது வைல்டாக இருக்காரு. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. அப்படியா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. போக ஜிம் ஒரு இப்போ ஸ்டார்டிங்கில் நாட்டி பேபி ஒரு மாதிரி இருந்திருப்பாரு. போக இப்போனாக்கா அது ரொம்ப க்யூட் பேபி மாறிப்படும்.
இன்னசென்ட் பேபியாக இன்னசென்ட் இல்லை, அது கொஞ்சம் நான் க்யூட்டாக மாறி போயிருந்தாக்கா ஜேகே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவர் ஜிம்னால ஜேகே ஹேண்டில் பண்ண முடியாது. கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் ஜேகே சொல்கிற ஜேக்கில் ஒரு பேபி பாய் ஜிம் மாறி இருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜம்முக்கா இன்னும் வீடியோ ஜிம் சொல்லி ஜேகே பார்க்குறாங்க முடியாது என்ன பண்ணுவாங்க கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க பாரு ஜம்முக்கா சொல்லணும்னு சொல்கிறாங்க. இது வர பெஸ்ட்டுன்னு சரியாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சரியா ஜம்முக்கா இவர பெஸ்ட்டு இவர ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சாரி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஓகே தான் எனக்கு இப்படி சொல்ல பாரு. அப்போ ஜேகே பார்க்குறாங்க ஜிம் மேலே ஜேகேக்கு ரொம்ப லவ் வந்துடுது. எனக்கு அந்த ஸ்டார்டிங்கில் அட்ராக்ஷன் மட்டும் தான் இருக்கும். போக போக ஜேகேக்கு ஜிம் மேலே லவ் இருந்துச்சு. எனக்கு ஒன் டே நம்ம ஜேகேக்கு ரொம்ப ஃபீவராக இருக்கும். அப்போ ஜேகே ரொம்ப கேர் பண்ணி அழகாக பார்த்துருப்பாரு. அப்போ ஜேகே பார்க்குறாங்க அதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு மீனிங்கே தெரியாமல் இருக்கும். எனக்கு ஜஸ்ட் ஒன் டே ஒரு பர்சன் பார்க்குறோம் அதுக்குள்ள ஒரு பர்சன் பிடிச்சிருமா அந்த மாதிரி இருந்திருக்கும். ட்ரிங்க் பண்ணியிருந்தோம் ஒரு மாதிரி இன்டிமெண்ட்டாக இருந்தோம். அது மட்டுமே ஒரு பர்சன் வந்து பிடிக்கிற ரீசன் அந்த மாதிரி சொல்லிட்டு போக போக தான் ஜெயிக்கு கொஞ்சமாக அந்த ரிலேஷன்ஷிப் மீன் தெரியாமல் இருக்கும். அப்புறம் போக போக பழக ரொம்ப ஜிம்மில் ரொம்ப பிடிக்குது. எனக்கு ஜிம் பண்ணுற ஒவ்வொரு க்யூட்டாக இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டார். ஜெயிக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவர் ப்ளட் பண்ண ட்ரை பண்ண மாட்டார். எனக்கு ஆஃபீஸ் இருக்க ட்ரை பண்ண மாட்டார். வீட்டில் இருக்கும் வர மாட்டேன். எனக்கு வீட்டில் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அவங்களுக்கு லிமிட் இருக்குது. ஆஃபீஸில் அப்படி இல்லை ஒரு பாஸ் ஒரு எம்ப்ளாயி மட்டும்தான். ஜெயிக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன் டே ஜெயிக்கு ஃபுல்லாக கஷ்டப்படுறப்போ ஜெயிக்கு பக்கத்தே இருந்த கன்சார்ஜ் ஃபீட் பண்ணி அவர் கேர் பண்ணி பார்த்துருப்பாரு. அப்போ ஜிம் ஜேக்கி பார்த்துருப்பாங்க. ஜேக்கி ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் எனக்கா ஜேக்கியோட பக்கத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறாரு. அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 1 வீக் ஜிம் ஜேக்கி பக்கத்து கூட போக மாட்டேன். ஏன்னு கேட்டாக்கா உங்கள் ஃபீவர் இப்போ க்யூர் ஆகிருக்கு சரியா உங்கள் பாடி இம்யூனிட்டி பவர் நிறைய வேணும். ஸோ நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் ஜிம் சொல்லிப்பாங்க. ஜேக்கிக்கு ஒரு மாதிரி காசு சொல்கிறாங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் ஓகேவா இதாவது பெரிய விஷயம் இல்லை ஜிம் சொல்லிப்பாங்க. ஜேக்கி ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கும். அப்போ தான் ஜேக்கி நோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜிம் ஜேக்கி ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி கொடுத்தாரு மடிச்சு வைப்பாரு. மொத்த ட்ரெஸ்ஸிங் எடுத்து வந்து ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு மடிப்பார் பண்ணுறவங்களுக்கு க்யூட்டாக இருக்கும். அப்போ தான் ஜேக்கி பார்த்துருப்பாங்க. ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் என்கிட்ட அப்படின்னாக்கா அதுக்கு அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் ஹைலைட் பண்ணும்போது தான் அதுக்கு வந்து ஒய்ஃபாக இருக்கணும். அதுக்கு வந்து ட்ரூ லவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜேக்கி பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரூ லவ் வந்திருக்கும். ஜிம் பண்ணுற ஒவ்வொரு க்யூட்டாக இருந்திருக்கும். தன்னோட ஒய்ஃபாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனால் லவ் சொல்லிக்க மாட்டாங்க. டைம் போட்டு அவசரப்பட சொல்லலாம்னு சொல்லிட்டு சேம் ஜிம்முக்கும் சேம் லவ் ஜேக்கி மேலே வந்திருக்கும். ஜிம் ஜேக்கி பார்க்குற வீட்டும் அவங்க சூப்பர் மார்க்கெட் போகிறப்போ ஜிம் ஜேக்கிட்ட ஒன்றுமே கேட்பாங்க. இதை எடுத்துக்கலாமா ஜேக்கி ஜிம் கேட்பாங்க. ஜேக்கி ஒன்று எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இது எவ்வளோ வேணாம் எதுவும் கொஞ்சம் போதும் வேணும் நீங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க ஜிம் எடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கு அவங்க ஷாப்பிங் பண்ணுறது வெளில போகிற மொமெண்ட்லாம் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும். எவ்ரி செகண்ட் ஜேக்கேக்கு ரொம்ப மெமரபுளாக மாறி இருக்கும். எப்படி தான் லைஃப் மாறா இருக்கும். ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தேட்டர் போகிறது பீச்சு பார்க்கு சொல்லிட்டு அவங்க சுற்றாத இடமே ட்ரிங்க் பண்ணுறது போனால் ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஆனால் வெளியே போனாங்க ஜேக்கே உள்ளே கூட்டு போயிருப்போம். ரொம்ப கேர்ஃபுல்லாக கூட்டிட்டு போவாங்க. டக்குன்னு வெளில பப்ளிக்காக ஒரு பர்சன் பார்க்குற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அவங்க ப்ரைவேட்டாக தான் போவாங்க எல்லா இடத்துக்குமே. எப்படி தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜிம் ஏன் பண்ணி கேட்கவே மாட்டார். அவர் எப்படி தான் இருப்பார். ஒன்றா தான் ஜாலியாக ஹாப்பியாக இருப்பார். அவர் வீட்டுக்குள்ளே போயிருக்க மாட்டாங்க. ஒரு 4 மந்த் எப்படி டைம் போணுச்சுன்னு தெரியல. 4 மந்த் ஆஃப்டர் 1 ஃபைன் டே நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னச்சு அவங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. நீ உன் ஃப்ரெண்டு ஏஞ்சி வீட்டுக்கு போறியா சொல்கிறாங்க. எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஆசிரியமாக இருக்குது. ஆமாம் ஒர்க் இருக்குது நான் வந்து போகணும். நான் ஒர்க் முடிச்சு வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் உன் ஃப்ரெண்டு ஏஞ்சி வீட்டில் கிளாஸ் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டாங்க. ஜிம்மு சரி சொல்லிட்டு லக்கேஜில் பேக் பண்ணிக்கிறாங்க. ஓகே சீக்கிரம் வந்துருங்க சொல்கிறாங்க. ஜேக்கியும் சரி சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் ஜிம் போயிட்டாங்க. அப்போ ஜேக்கி இப்போ போகிறாங்க. போயிட்டு அவங்க வீட்டுக்கு பார்க்குறாங்க. அப்பா என்னாச்சு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கியோட அப்பா ஜேக்கியோட கணக்கு ஸ்லாப் பண்ணுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் 1 ஆட்சியே மானத்தை வாங்கிட்டா இப்போ நீ சொல்லிட்டாங்க. அப்பா சொல்லிட்டு என்ன பண்ணி என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் 1 ஆட்சியே மானத்தை வாங்கிட்டு போயிட்டான். ஒரு பையன் லவ் பண்ணுற சொல்லிட்டு என்ன சொல்லாமல் கொள்ளாமல் அவ்வளோ பாசம் லவ் கேர்லாம் கொடுத்து வளர்த்து. ஆனால் அவன் பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான்.